ஹலோ வணக்கம். மகிழினி பாபு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒளிப்புத்தகம் எழுத்தாளர் மகிழினி பாபு அவர்கள் எழுதிய ராதையின் கண்ணன் இவனோ. கதையின் குரலாக நான் ஆர்ஜே ரெமினா. இந்த ஒளிப்புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்டு மகிழ மகிழினி பாபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாமா? பாகம் 1. மாலை பொழுதும் மஞ்சள் வெயிலும் அதன் போக்கில் போய்கொண்டு இருந்தது. மாலா அவசரமாக ஜவுளி கடையில் இருந்து வீட்டிற்கு கிளம்பினாள். தன் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு தன் சொந்த கடை என்பதால் கடையில் தன் கணவர் பழனியப்பன் கூட சற்று நேரம் ஒத்தாசையாக இருப்பாள். மாலை வரை கடையில் இருந்துவிட்டு அடுத்த தெருவில் இருக்கும் தன் வீட்டிற்கு செல்வது வழக்கம். மாலா வீட்டிற்கு சென்று அடுப்படியில் கிடந்த பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு தன் மாமனார் சிவலிங்கம், மாமியார் முத்துக்கண்ணு இருவருக்கும் டீ போட்டு கொடுத்தாள். பிறகு தன் இளைய மகன் 10ஆம் வகுப்பு படிக்கும் ரவிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மகள் ரம்யாவிற்கும் வடையும் டீயும் தயார் செய்தவுடன் அவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருப்பதால் இருவருக்கும் டீ, ஸ்நாக்ஸ் எடுத்து சென்று கொடுத்து வந்தாள். இருவரும் பொதுத் தேர்வுக்கு படிக்கிறார்கள் என்பதால் 3 வேளையும் சாப்பாடு, டிஃபன், டீ என பள்ளிக்கு சென்று கொடுத்து வருவாள் மாலா. இவ்வாறு பிள்ளைகள் படிக்க அக்கறை எடுத்து நன்கு படிப்பில் கவனம் செலுத்த மாலாவும் அவள் கணவரும் முடிந்த உதவிகளை பிள்ளைகளுக்கு செய்தார்கள். பள்ளியில் பிள்ளைகளை விட்டு வருவது, இரவில் சென்று அழைத்து வருவது, தூக்கம் விழித்து உடன் இருந்து பார்த்து கொண்டனர் கணவனும் மனைவியும் பிள்ளைகள் இருவரையும். ரம்யா நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றாள். எனவே இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தனர். ரம்யா படித்து முடித்து பட்டம் பெற்றாள். தன் மகள் ரம்யாவுக்கு பெற்றவர்கள் மாப்பிள்ளை தேடினார்கள். மாலாவின் தம்பிகள் 4 இருந்தும் அவர்களுக்கு திருமணம் முடிந்துவிட்டது. தன் பெரிய தம்பி குமார் மூலமாக கணினியில் பதிவு செய்து வைத்தனர். மாப்பிள்ளை அமையவும் நன்கு விசாரித்தனர். நல்ல பையன், பெங்களூரில் வங்கியில் மேலாளராக இருக்கிறான். தர்மபுரியில் அவனுடைய அப்பா அம்மா இருக்கிறார்கள். அவர்களும் நல்ல குணம் படைத்தவர்கள். நல்ல வசதியும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். பிறகு ரம்யாவை பெண் பார்க்க வர சொல்லி விவரத்தை தன் தம்பி மூலமாக போன் செய்து மாப்பிள்ளை வீட்டிற்கு தெரிவித்தனர். மாலாவும் அவள் கணவரும். பெண் பார்க்க வருவார்களா? திருமணம் நடக்குமா? அத்தியாயம் 2. மாலாவின் மகள் ரம்யா இன்ஜினியரிங் 4 வருட படிப்பை முடித்தவுடன் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க அவளுடைய அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டு தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர். மாலா தன் தம்பியின் உதவியை நாடினார்கள். கணவனும் மனைவியும் தன் பெரிய தம்பியின் மூலமாக ரம்யாவிற்கு மாப்பிள்ளை பார்க்க இணையத்தில் பதிவு செய்தனர். தன் பெரிய தம்பி குமார் மூலமாக ஒரு நல்ல வரன் வரவே நன்கு விசாரித்ததில் நல்ல பையன் என தெரிகிறது என பெண் பார்க்க வர சொன்னார்கள். அடுத்த 2 நாளில் மாப்பிள்ளை வீட்டில் வருவதாக கூறினார்கள். மாப்பிள்ளை ராகவனும் அவனுடைய அப்பா சின்னையனும் அவன் அம்மா பார்வதியும் அக்கா நிவேதிதாவும் அக்காவின் கணவர் நல்லேந்திரனும் 5 மாலை 5 மணிக்கு வருவதாக போன் செய்தனர் பெண்ணின் மாமா குமாரிடம். அவர்கள் வரும் செய்தியை மாமாவிடம் தெரிவித்தார் குமார். குமாரும் தன் அக்கா வீட்டிற்கு மதியமே வந்துவிட்டார். மாலாவும் தன் கணவரின் தம்பி மனைவியும் டீயும் டிஃபனும் தயார் செய்தனர். அவருடைய தம்பியின் மகள் 11ஆம் வகுப்பு படிக்கிறாள், நிவேதிதா. அவள் ரம்யாவிற்கு உதவியாக பெண் தோழியாக இருந்து மேக்கப் செய்துவிட்டாள். கார் வரும் சத்தம் கேட்கவும் குமார் வெளியில் சென்று பார்த்துவிட்டு மாப்பிள்ளை வீட்டினர் வந்த தகவலை அக்காவிடம் தெரிவித்தார். அடுத்து பெண் பார்க்கும் படலம் அடுத்த தொடரில் பார்ப்போம். அத்தியாயம் 3. கார் சத்தம் கேட்டவுடன் வெளியில் சென்று பார்த்து வந்த குமார் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துள்ளார்கள் என தன் அக்காவிடம் தெரிவித்தார். அனைவரும் வாசலுக்கு சென்று வந்தவர்களை வரவேற்றனர். உள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு அனைவருக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்தனர். பிறகு அவர்களின் சொந்தங்களைப் பற்றியும் பரம்பரை குல தெய்வங்களைப் பற்றியும் சிறிது நேரம் பேசிய பிறகு மாப்பிள்ளையின் அக்கா பெண்ணை அழைத்து வர சொல்லவும் ரம்யாவை அவள் தாய் மாலா அழைத்து டீ டம்ளர்களை ஒரு தட்டில் வைத்து அனைவரிடமும் கொடுக்க சொன்னார். ரம்யா டீயை கொடுத்தவுடன் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் நன்கு பார்த்து கொள்ள சொன்னார்கள். ரம்யாவை அருகில் உள்ள சேரில் உட்கார சொன்னார்.
மாப்பிள்ளையின் அம்மா பார்வதி ரம்யாவிடம் பேச்சு கொடுத்து, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்குதா என கேட்டார். ரம்யாவோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். மாலா கேசரியை அனைவருக்கும் கொண்டு வந்து கொடுத்தார். மாப்பிள்ளையின் அக்கா வீட்டுக்காரர் மாப்பிள்ளையிடம் பொண்ணை பிடிச்சிருக்குதா என கேட்டதற்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி என மொட்டையாக கூறிவிட்டார். அனைவரும் கேசரி சாப்பிட்டு டீயை குடித்துவிட்டு, நாங்க கிளம்புறோம், வீட்டுக்கு போய் தகவல் சொல்றோம் மாப்பிள்ளையின் அப்பா கூறினார். அனைவரும் காரில் ஏறி அமர்ந்த பிறகு மீண்டும் ஒருமுறை சென்று வருகிறோம் என கும்பிட்டனர். கார் கிளம்பிய பிறகு குமார் அக்கா மாலாவிடமும் அவரின் மாமாவிடமும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா என கேட்டார். நல்லாதான் இருக்கார், வங்கியில நல்ல வேலையும் பார்க்கறார், எதுக்கும் இன்னொரு முறை மாப்பிள்ளையோட பழக்க வழக்கங்களை பத்தி விசாரிச்சுக்குவோம் என இருவரும் கூறினர். ரம்யாவிடமும் குமார், உனக்கு பிடிச்சிருக்குதா என கேட்டார். அவள், உங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா சரி என கூறினாள். அத்தியாயம் 4. மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்து ரம்யாவை பெண் பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்று 2 நாளில் தெரிவிப்பதாக கூறி சென்றனர். மாலா தன் தம்பி குமாரிடம், மாப்பிள்ளை வீட்டுல போன் செஞ்சாங்களா, மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சா என கேட்கவும், குமார், விசாரிச்சாக்கா, நம்ம ஊர்ல இருக்க அந்த வங்கியோட கிளை மேலாளர்கிட்ட கேட்டேன், நல்ல பையனை சொல்றார் என கூறவும், குமாரின் செல்போன் மணி அடித்தது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் கால் பண்றாங்க, லைன்ல இரு என்று தன் அக்கா மாலாவிடம் கூறிவிட்டு போன் ஆன் செய்து பேசினார். ஹலோ, மாப்பிள்ளையோட அப்பா பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க, நான் குமார் பேசுறேன் என கூறவும், நல விசாரிப்புகளை முடித்து, பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஜாதகத்தை என் மாப்பிள்ளை மெயில் அனுப்புவார், அதுல ஜாதகத்தை அனுப்புங்க, என் பையன் ஜாதகத்தையும் அனுப்ப சொல்றேன் என கூறவும், குமார், சரிங்க, நான் ரம்யாவோட ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன், நாங்க உங்க பையன் ஜாதகம் கணினியில நீங்க கொடுத்திருந்ததை ஒரு முறை பொருத்தம் பார்த்தேன், எதுக்கும் மெயில் அனுப்ப சொல்லுங்க என கூறினார் குமார். பிறகு, லைன்ல இருக்கியா என மாலாவிடம் கேட்கவும், நான் லைன்ல தான் இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசினது கேட்டேன் என கூறினார். சரிக்கா, ஜாதகம் பார்க்க எப்ப போகலான்னு மாமாட்ட கேட்டு சொல்லு என கூறி போனை ஆஃப் செய்தார் குமார். நல்லேந்திரனிடம் இருந்து மெயில் வந்தது. அதில் ராகவனின் ஜாதகம் அனுப்பியிருந்தார். பார்த்துவிட்டு ரம்யாவின் ஜாதகத்தையும் குமார் அனுப்பி வைத்தார். இரு வீட்டினரும் தனித்தனியாக ஜாதகம் பார்த்தனர். அத்தியாயம் 5. ராகவனின் ஜாதகத்தை அவர்கள் அப்பா சின்னையனும் மாமா நல்லேந்திரனும் ஐயரிடம் இருவரின் ஜாதகமும் எடுத்து சென்று பொருத்தம் பார்த்து வந்தனர். வாசலில் வண்டி சத்தம் கேட்கவும், ராகவனின் அம்மா பார்வதி ஜாதகம் பார்க்க சென்றவர்கள் வந்துவிட்டனர் என அறிந்தவுடன் அவசரமாக வாசலுக்கு சென்று விசாரித்தார். தன் கணவர் சின்னையனிடம், பொருத்தம் சரியா இருக்குதா என கேட்டார். உள்ளே வந்து தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். சின்னையன் தன் மனைவியிடம். பார்வதி இருவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். இருவரும் சோஃபாவில் அமர்ந்து தண்ணீர் குடித்தனர். பிறகு மாப்பிள்ளை நல்லேந்திரன் தன் அத்தையிடம், 10 பொருத்தமும் சரியாக உள்ளது, தாராளமாக திருமணம் செய்யலாம் என ஐயர் கூறியதை கூறினார். பார்வதிக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாம் பார்த்த அத்தனை பெண்களையும் பிடிக்கவில்லை என கூறியவன், இந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா என கேட்டதற்கு, உங்களுக்கு பிடிச்சா சரி, திருமணம் செஞ்சுக்கிறேன் என கூறினான் ராகவன். நல்லேந்திரனின் போன் அடிக்கவும், தன் மனைவி நிவேதா போன் பண்ணுகிறாள் என இருவரிடமும் கூறிவிட்டு ஆன் செய்தார். ஜாதகம் சரியாக இருக்கிறதா என கேட்கவும், ஐயர் 10 பொருத்தமும் சரியாக உள்ளது என கூறியதை தெரிவித்தார். நிவேதா மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி தெரிவித்து வணங்கிவிட்டு தன் அம்மாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு கணவரிடம் போனை கொடுக்க சொல்லி, கணவரிடம், வீட்டுக்கு எப்போ வருவீங்க, மதியம் சாப்பிட வந்துடுங்க என கூறினாள். மாலாவும் அவள் கணவர் பழனியப்பன் தம்பி குமார் மூவரும் ஜாதகம் பார்க்க சென்று வந்தனர். இவர்கள் பார்த்த இடத்திலும் 10 பொருத்தம் சரியாக உள்ளது, தாராளமாக திருமணம் செய்யலாம் என கூறினார். குமார் தன் அக்காவிடமும் மாமாவிடமும், நான் ஊருக்கு கிளம்புறேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் செஞ்சு சொல்றேன் என கூறினார். மாலா, சரி தம்பி, நல்ல நாள் பார்த்து நாமளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என இருவரும் கூறினார்கள். அத்தியாயம் 6. மாலா, பழனியப்பன், குமார் மூவரும் ஜாதகம் பார்த்த 2 நாட்களில் வருவதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் தெரிவித்துவிட்டு தர்மபுரிக்கு மூவரும் கிளம்பினர். மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றவுடன் ராகவனின் அப்பா, அம்மா பார்வதி, அக்கா நிவேதா, மாமா நல்லேந்திரன் 4 மட்டுமே வீட்டிலிருந்தனர். அவர்களை வரவேற்று அமர சொன்னார்கள்.
குடிப்பதற்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்தார் நிவேதா. மூவரும் வாங்கி பருகினர். மாப்பிள்ள ராகவன் எங்க என குமார் கேட்டதற்கு, அவனுக்கு லீவு கிடைக்கல, அதனால வரல என பார்வதி கூறினார். மாப்பிள்ளை வீட்டின் வசதி வாய்ப்புகளைப் பற்றி நல்லேந்திரன் கூறினார். மாலா, நாங்க வசதியை எதிர்பார்க்கல, மாப்பிள்ள நல்ல பையனா இருந்தா போதும்னு நினைக்கிறோம் என கூறவும், ரம்யாவின் அப்பாவும் மாமாவும் நல்ல குடும்பம், நல்ல பையன், இவைதான் எங்களோட விருப்பம் என கூறினர். எங்க பையன் சொக்க தங்கம், எங்க பேச்ச தட்டவே மாட்டான் என நால்வரும் ராகவனை பற்றி பெருமை பேசினர். நிச்சயதார்த்தம் தேதியை ஐயரிடம் போன் செய்து நல்ல நாள் பார்த்து சொல்ல சொல்லி கேட்டு தேதி குறித்தனர். இரு வீட்டாரும் நிச்சயதார்த்தம் சிம்பிளாக வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தனர். ஐயர் குறித்த தேதியில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் என கூறியிருப்பதால் அன்றே நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் 9 பேர் மட்டுமே வருவோம் என நல்லேந்திரன் கூறினார். நாங்க சென்று வருகிறோம் என கூறி மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கிளம்பினர். போகும்போதே நிச்சயதார்த்த வேலைகளை பற்றி பேசி முடிவு செய்தனர். மாலா தன் பையன் ரவிக்கும் தெரியப்படுத்தி கல்லூரியில் லீவு எடுத்துக்கொண்டு வருமாறு கூறினார். அத்தியாயம் 7. ரம்யாவின் நிச்சயதார்த்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருப்பதால் மாலாவும் பழனியப்பனும் முக்கியமான சொந்தங்களுக்கு போன் மூலமாகவும் அருகில் உள்ள சொந்தங்கள், நண்பர்கள் என நேரில் சென்றும் தெரிவித்தனர். வீட்டிலேயே நிச்சயம் வைத்ததால் மண்டபம் பார்க்க தேவையில்லை. மற்ற வேலைகளை ரம்யாவின் மாமா குமார் பார்த்து கொண்டார். குமாரின் மற்ற 3 தம்பிகளுக்கும் வேலைகளை பிரித்து தந்தார். அருகில் இருவர் இருப்பதால் முக்கிய வேலைகளை அவர்களிடம் ஒப்படைத்தார். ஒரு தம்பி மட்டும் சென்னையில் இருப்பதால் அவர் வந்த பிறகு செய்யும் வேலைகளை அவரிடம் ஒப்படைத்தார். ரம்யாவிற்கு மேக்கப் போன்ற வேலைகளை ரம்யாவின் சித்தப்பா மகள் நிவேதிதா தன் கூட படிக்கும் தோழியின் அக்கா செய்வார்கள் என கூறியதால் அவர்களிடம் ஒப்படைத்தார். மாலாவும் அவர் கணவரும் மாப்பிள்ளைக்கு கை செயின் போடுவதற்காக நகைக்கடைக்கு சென்று கை செயின் 3 பவுனில் வாங்கி வந்தனர். குமாருக்கு தெரிந்த சமையல் செய்பவர்களை முதல் நாள் இரவே வரச் சொல்லி பலகாரம், லட்டு, பாதுஷா என வீட்டு தேவைக்கும் உறவினர்களுக்கு கொடுத்துவிடவும் இலையில் வைப்பதற்கும் என நிறைய செய்தார்கள். காலையில் சமையல்காரர் டிஃபன் செய்து கொடுத்து விட்டார். அனைவரும் சாப்பிட்டு ரெடியாகினர். ரம்யாவிற்கு மேக்கப் போட வந்த பியூட்டிஷியன் மேக்கப் செய்து புடவை கட்டிவிட்டார். ரம்யாவின் மாமாவின் மனைவிகளும் அவர்களுக்கு உதவினர். பூ கட்டி கொடுப்பது, புடவை கட்ட என உதவினர். மதியம் நிச்சயம் வைத்திருப்பதால் 11:30 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டினர் 9 பேர் மட்டும் வந்தனர். 12 முதல் 1:30 வரை நல்ல நேரம் என்பதால் அந்த நேரத்திற்கு என ஐயர் கூறியிருந்தார். எனவே ஐயரையும் அவர்களை அழைத்து வந்தனர். அத்தியாயம் 8. நல்ல நேரம் 12 முதல் 1:30 என ஐயர் கூறவும் நிச்சயதார்த்தம் 12 முதல் 1:30 மணிக்கு வைத்திருந்தனர். 11:30 மணிக்கே மாப்பிள்ளை வீட்டினர் ரம்யா வீட்டிற்கு வந்தனர். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்தவர்களை வரவேற்று உட்கார சொன்னார்கள். ஆளுக்கு ஒரு சேரில் அமர்ந்தார்கள். வந்தவங்கள கவனிங்க என பெரியவர், ரம்யாவின் தாத்தா முறை உள்ளவர் ஒருவர் கூறினார். அனைவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மாலாவின் தம்பி மனைவி பிறகு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தார். மாப்பிள்ளையின் அக்கா நிவேதாவும் அவர்கள் அம்மாவும் தாம்பூலம் கேட்டு வாங்கி ஒற்றைப்படையில் வெற்றிலை, பூ, பழம், புடவை, மாலை, ஸ்வீட், தேங்காய் என தட்டில் எடுத்து வைத்தனர். நல்ல நேரம் ஆரம்பித்தவுடன் ரம்யாவை அவர்கள் மாமாவின் மனைவி அழைத்து வந்தார். அனைவருக்கும் வணக்கம் சொல்லி கும்பிட சொன்னார்கள். ரம்யாவை உட்கார வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து தாங்கள் எடுத்து வந்த நிச்சயதார்த்த புடவையையும் மாலையையும் வைத்து கொடுத்தார்கள் மாப்பிள்ளையின் வீட்டினர். புடவையை வாங்கிக் கொண்டு ரம்யாவின் மாமாவின் மனைவி அழைத்து சென்றார். பழனியப்பனின் பெரிய அப்பா, மாப்பிள்ளை எங்க என கேட்கவும் மாப்பிள்ளையின் மாமா நல்லேந்திரன், அக்கா நிவேதிதா இருவரும் ராகவனுக்கு லீவு கிடைக்கல, அதனால வரல என கூறினர். அவர் அம்மா பார்வதி, தம்பி பொண்ண நேர்ல பார்த்துட்டான், அதனால வர முடியலனால பரவாயில்ல என கூறினார். ஐயரையும் மாப்பிள்ளை வீட்டினர் வரவழைத்திருந்தனர். ஐயர் புடவை மாலை எடுத்து கொடுக்க சொன்னவுடன் முகூர்த்த ஒலை எழுத ஆரம்பித்திருந்தார். திருமணத் தேதி, மண்டபம் என அனைத்தையும் எழுதி முடித்தார் ஐயர். பொண்ண அழைச்சிட்டு வாங்கோ என கூறவும் ரம்யாவிற்கு புடவை கட்டி முடித்திருந்தார்கள். உடனே நிவேதா சென்று ரம்யாவை அழைத்து வந்தாள். ரம்யாவிற்கு தாய் மாமன் குமார் சந்தனம் குங்குமம் வைத்து மாலை அணிவித்தார்.
மற்ற தம்பிகளும் உடன் இருந்தனர். அவர்களையும் ஐயர் சந்தனம் குங்குமம் வைக்க சொன்னார். பிறகு பெண்ணின் அப்பா அம்மா மாப்பிள்ளையின் அப்பா அம்மாவும் ஐயர் கூட இருந்து சம்பந்தம் போட சொல்லவும் அவர்கள் சொல்வதை கூறி மாலை மாற்றி சந்தனம் குங்குமம் வைத்து கொண்டனர். ரம்யாவை காலில் விழுந்து கும்பிட சொல்லி நால்வரும் ஆசிர்வாதம் செய்து வாழ்த்தினர். பிறகு நால்வரும் ரம்யாவிற்கு பொட்டு வைத்தனர். உறவினர்களில் ஒரு சிலரையும் கூப்பிட்டு பொட்டு வைத்து வாழ்த்து சொன்னார்கள். மாலாவின் கணவர் பழனியப்பனின் உறவினர்களில் ஒரு சிலர், புதுவிதமா இருக்கு, சம்பந்த கலப்பது திருமணத்தன்றுதானே செய்வாங்க, இப்பொழுது முறையே மாற்றுறாங்க என பேசிக்கொண்டனர். ஐயர் கூறவும் நாத்தனார் என்ற முறையில் நிவேதா பெண்ணிற்கு பொட்டு வைத்து நிச்சயதார்த்த செயின் 5 பவுனில் போட்டுவிட்டார். மாப்பிள்ளை வராததால் அவருக்கு வாங்கிய செயினை போட முடியவில்லை. ஐயர் நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசித்து 2 வீட்டினரிடமும் கையெழுத்து போட சொன்னார். திருமண ஓலையும் வாசித்து காண்பித்து 2 வீட்டினரும் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டனர். அனைவரையும் சாப்பிட வைத்து தாம்பூலம் தேங்காய் பழம் வைத்து மாப்பிள்ளை வீட்டினரிடம் கொடுத்தனுப்பினர். நிச்சயதார்த்தம் சிறப்பாக முடிந்தது. அத்தியாயம் 9. ரம்யாவின் நிச்சயதார்த்தம் சிறப்பாக முடிந்ததில் 2 வீட்டினருக்கும் மகிழ்ச்சியே. ரம்யாவின் அப்பா பழனியப்பனிடமும் அம்மா மாலாவிடமும் சில உறவினர்கள் மாப்பிள்ளை ஏன் நிச்சயத்திற்கு வரவில்லை என கேட்டனர். மாப்பிள்ளை வராதது இவர்களுக்கு வருத்தம் இருந்தது. ஆனாலும் மற்றவர்களிடம் லீவு கிடைக்கவில்லை, அதனால் வரவில்லை என கூறி சமாளித்தனர். 2 மாதத்தில் திருமணம் வைத்திருந்தார்கள். மாப்பிள்ளையின் அப்பா, எங்களுக்கு எடுத்து செய்வதற்கு ஆள் இல்லை, எனக்கும் உடல்நிலை சரியில்லை என கேட்டதனால் பெண் வீட்டினரே அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டனர். பெண் வீட்டிற்கு அருகில் இருந்த மண்டபத்தை பார்த்து முடிவு செய்திருந்தனர். ஒரு நல்ல நாள் பார்த்து தாலி செய்ய கொடுத்தனர் மாப்பிள்ளை வீட்டினர். அவர்கள் குலதெய்வத்தின் வழக்கப்படி அவர்களை சென்று செய்ய கொடுத்து விட்டார்கள். மாப்பிள்ளையின் அம்மா பார்வதி தன் பையன் ராகவனுக்கு போன் செய்து பேசலாம் என அவனுடைய அப்பாவிடம் போன் செய்து தர சொல்லவும் சின்னையன் கால் செய்தார். ராகவனின் போனில் ரிங் வரவும் பேசிக்கொண்டிருந்த நம்பரை கட் செய்துவிட்டு அப்பா கால் செய்கிறார் என்பதை பார்த்தவன், என்னப்பா என கேட்டான். தம்பி ராகவா, அம்மா பேசுறேன், எங்களெல்லாம் மறந்துட்டியா என கேட்டார். அம்மா ஏன் அப்படி சொல்றீங்க என கேட்கவும், நிச்சயத்துக்கு வரல, எப்படி நடந்ததுன்னு ஒரு வார்த்தையும் கேட்கலையே என கூறினார். உங்க விருப்பப்படி நிச்சயம் செய்றீங்க, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு என கோபமாக ராகவன் கூறவும், தம்பி கோவப்படாத, எங்களோட கடமையை நாங்க செய்யறோம் என கூறி, அப்பாட்ட 2 வார்த்தை பேசு என கூறவும், இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு, பிறகு பேசுறேன் என கூறி போனை கட் செய்தான். பெண் வீட்டினர் கல்யாண ஏற்பாடுகளை ஒவ்வொன்றாக நோட்டில் குறித்து வைத்து மாப்பிள்ளை வீட்டினர் குறை எதுவும் சொல்லக்கூடாது என அனைத்தையும் பார்த்து செய்தனர். மாலா ரம்யாவிற்கு தேவையான நகைகளை முன்பே ஒவ்வொன்றாக செய்து வைத்திருந்தார். மாப்பிள்ளை வீட்டின் நகை எவ்வளவு என கேட்கவில்லை என்றாலும் தன் மகளுக்கு செய்த பெருமையை கூறினர். அதனால் அவர்கள் மகளுக்கு செய்ததை விட 10 பவுன் அதிகமாக போட வேண்டுமென நினைத்தார்கள். எனவே புதிதாக செய்ய வேண்டிய நகைகளை பற்றி கேட்டு மாலாவே ரம்யாவை நகை கடைக்கு அழைத்து சென்று மாடல் காண்பித்து செய்ய சொல்லிக் கொடுத்து வந்தார். மற்ற வேலைகளை ரம்யாவின் அப்பாவும் மாமாவும் கவனித்தார்கள். சமையல் செய்வதற்கும் பூ மாலை மண்டப அலங்காரம் என அவர்களை வர சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து சமையல் லிஸ்டை முன்பே கலந்து பேசி முடிவு செய்திருந்தனர். அதையும் சமையல் செய்பவரிடம் கொடுத்தனர். சமையலுக்கு தேவையான மளிகை மற்ற பொருள்களுக்கான லிஸ்டையும் பெற்றுக்கொண்டனர். பூ அலங்காரம் செய்பவரிடம் தேவையான டிசைன் கோரி அவருக்கும் பணம் கொடுத்தனர். மோளம், தண்ணீர் கேன், ஐஸ்கிரீம் என அனைத்துக்கும் ஏற்பாடு செய்தனர். பத்திரிகை அடிக்க கொடுத்துவிட்டு ஐயரிடம் சென்று சொல்லி வந்தனர். மாப்பிள்ளை வீட்டினருடன் சென்று கட்டில், பீரோ, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், மற்ற சமையல் பாத்திரம் என அனைத்தையும் அவர்கள் விருப்பப்படி தேர்வு செய்து வாங்கி வந்தனர். அடுத்த நாள் பட்டுப்புடவை எடுக்க மாப்பிள்ளையின் அம்மா அழைக்கவும் ரம்யாவையும் அழைத்து கொண்டு மாலாவும் சென்று அவர்கள் சொல்லும் விலையில் பட்டுப்புடவையும் முதல் நாள் பெண் அழைப்பு புடவையும் தேர்வு செய்து கொடுக்கவும் நிவேதாவின் விருப்பத்தையும் அறிந்து புடவையை எடுத்தார்கள். பிறகு மாப்பிள்ளை டிரெஸ் பெண் வீட்டினர் எடுக்க வேண்டுமென நிவேதா கூறவும் அவர்கள் விருப்பப்படி விலை அதிகம் உள்ளதாக பார்த்து வாங்கினர். சம்மந்தி டிரெஸ் எடுக்க பட்டுப்புடவையும் வேஷ்டி சட்டையும் ரம்யாவின் அப்பா அம்மாவிற்கு ராகவன் வீட்டினர் பணம் கொடுத்து எடுத்தனர். ராகவன் அப்பா அம்மாவிற்கு ரம்யா வீட்டினர் பணம் கொடுத்து எடுத்தனர். வீட்டிற்கு வந்தவுடன்
ராகவனின் அம்மா ஃபோன் செய்து ட்ரெஸ் எடுத்த விவரத்தையும் உனக்கு நிவேதா தான் தேர்வு செஞ்சா என ராகவனிடம் கூறவும், இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க என கேட்டான். உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீ பார்க்க வேண்டாமா என கேட்கவும், எதை ஏன் விருப்பப்படி செய்றீங்க, இதை மட்டும் என்கிட்ட கேக்குறீங்க என கோபமாக கத்திவிட்டு போனை வைத்து விட்டான் ராகவன். இதன் தொடரை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அத்தியாயம் 10. ராகவன் தன் போனை சார்ஜரில் போட்டுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக பாத்ரூம் சென்று முகம் கழுவி விட்டு வந்தான். போன் ரிங் வரவும் எடுத்து பார்த்தான். ஹேமமாலினி என தெரியவும் முகம் மலர்ந்தான். போனை ஆன் செய்து, ஹலோ ஹேமா, சொல்லுமா என்றான். போன் வர காணுமேனு போன் பண்ண, வேலையா இருக்கீங்களா என்றாள். இல்லம்மா, எங்க வீட்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க என கூறவும், என்ன ஊருக்கு வர சொல்றாங்களா என்றாள் ஹேமா. திருமணம் செஞ்சுக்க சொல்லி ஒரே டார்ச்சர் என்றான். உடனே இவள் முகம் வாடிவிட்டது. ஹலோ, லைன்ல இருக்கியா என்றான். சொல்லுங்க, லைன்ல தான் இருக்க என்றாள் ஹேமா. நீங்க நம்ம காதலை பத்தி வீட்ல சொல்லிட்டீங்களா என கேட்டாள் ஹேமா. பாதி அளவுக்கு சொல்லியிருக்க என்றான் ராகவன். பாதி அளவுனா எது வரன்னு சொல்லுங்க ராகவ் ப்ளீஸ். ஏன் அம்மா அக்கா 2 பேர்ட்டையும் சொன்னேன் என்றான் ராகவன். என்ன சொன்னீங்க என ஹேமா கேட்கவும், என்னோட வேலை பார்க்குற ஹேமமாலினின்ற பெண் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க, மிகவும் அழகு, எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொன்னேன் என்றான் ராகவன். உங்க வீட்ல அதுக்கு ஒன்னும் சொல்லலையா என்றாள் ஹேமா. அது எப்படி ஒன்னும் சொல்லாம இருப்பாங்க, அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம குடும்பத்துக்கு காதல் எல்லாம் ஒத்து வராது, அப்பா ஏத்துக்க மாட்டாருன்னா அக்கா வேற புலம்ப ஆரம்பிச்சிட்டா. நான் அவங்கள்ட்ட ஹேமாவை காதலிக்கிறேன், அவளும் என்னை காதலிக்கிறான், அதனால அவளை தவிர வேற பெண்ணை எனக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லைன்னு சொல்லிட்டேன் என்றான் ராகவன். மாலாவின் கணவர் பழனியப்பன் பத்திரிகையை வாங்கி வந்து சாமி படத்திற்கு முன்பு வைத்தார். நாளை நல்ல நாள், எனவே மாப்பிள்ளை வீட்டிற்கு தேவையான பத்திரிகையை கொடுத்துவிட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று படைத்துவிட்டு வந்து விடலாம் என மாலா கூறவும், சரி உன் தம்பிட்டையும் சொல்லிடு, குமாரையும் ரம்யாவையும் அழைச்சிட்டு போலாம் என்றார் பழனியப்பன். சரிங்க, ரவிக்கு லீவு கிடைச்சா அவனையும் அழைச்சிட்டு போகலாம் என்று தன் மகனுக்கு மாலா கால் செய்யவும், ரவி சொல்லுங்கம்மா என்றான். 2ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கும் மாலாவின் இளைய மகன். நலம் விசாரித்துவிட்டு, தம்பி குலதெய்வ கோயிலுக்கு போறோம், நீயும் வந்து அழைச்சிட்டு போகலான்னு அப்பா சொன்னாங்க, வரியா? இல்லம்மா, எனக்கு படிக்க நிறைய இருக்கு, தேர்வு நெருங்கிடுச்சு, திருமணத்துக்கு 1 வாரம் லீவ் எடுத்துட்டு வரேன் என்றான். சரிப்பா, உடம்ப பாத்துக்க, போனை வைக்கிறேன் எனவும், சரிம்மா, அப்பாவையும் அக்காவையும் கேட்டதா சொல்லுங்க, பிறகு பேசுறேன் என கூறி போனை வைத்தான். காலை டிஃபன் சாப்பிட்ட பிறகு மாப்பிள்ளை வீட்டிற்கு தேவையான பத்திரிகையை எடுத்துக்கொண்டு ரம்யாவின் அப்பாவும் மாமா குமாரும் சென்றார்கள். பார்வதி காலிங் பெல் சத்தம் கேட்கவும் வெளியில் வந்து பார்த்துவிட்டு, ஏங்க சம்மதி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க என தன் கணவரிடம் சொன்னார். கதவை திறந்து இருவரும், வாங்க வாங்க என அழைத்தனர். மாப்பிள்ள சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு என ராகவன் அப்பா கூறினார். பத்திரிகை அடித்து வந்துவிட்டது. கொடுத்து விட்டால் குலதெய்வ கோவிலுக்கு வைத்த பிறகு அனைவருக்கும் வைக்க சரியாக இருக்குமென கூறி பத்திரிகையை ராகவன் அப்பாவிடம் கொடுத்தனர். பத்திரிகை சரியாக இருக்கின்றதா என படித்து பாருங்கள் என கூறினர். பார்வதி காஃபி கொண்டு வரவும் குடித்துவிட்டு, நாங்க போயிட்டு வரோம் என கூறி இருவரும் கிளம்பினர். அத்தியாயம் 11. ராகவன் காலையில் எழுந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகி தான் வேலை பார்க்கும் வங்கிக்கு கிளம்பினான். ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்ளவில்லை என நண்பர்களிடம் கூறிவிட்டு 6 மாதங்களாக பெங்களூரில் தான் வேலை பார்க்கும் வங்கியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தனி வீடு கிடைக்கவும் அங்கேயே தங்கி சமைத்து சாப்பிடுகிறான். தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கிறான். வீட்டை பூட்டினான். போன் ரிங் அடிக்கவும் எடுத்து, ஹலோ சொல்லு ஹேமா என்றான். அலுவலகத்துக்கு கிளம்பிட்டீங்களா என்றாள். தோ 10 நிமிஷத்துல வந்துடுவேன், நீ ரெடியா இருக்கியா என ராகவன் கேட்டான். வங்கிக்கு அடுத்த தெருவில் உள்ள லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாள் ஹேமா. நான் கிளம்பிட்டேன், சாப்பிட பிடிக்கல, நீங்க வந்ததும் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் என கூறவும், சரி வர என்றான். ராகவன் ஹேமாவுடன் பழக ஆரம்பித்து இருவரும் தங்கள் காதலை தெரிவித்தவுடன் ஒரு சில இடங்களுக்கு வெளியில் சென்று வருவது வழக்கம். தன்னுடன் வங்கியில் வேலை பார்க்கும் நண்பன் செல்வத்திற்கு தெரிந்துவிடவும், இது சரியா இருக்காது, உன் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, நீ கிராமத்துல வளர்ந்தவன். ஹேமா அதே வங்கியில் வேலை பார்ப்பதால் அவளை பற்றியும் செல்வத்திற்கு ஓரளவிற்கு தெரியும். எனவே அவள் சொந்த ஊர் டெல்லி எனவும் அவளுடைய அப்பா பெரிய தொழிலதிபர், அவங்க வீட்டிற்கு ஒரே பெண் என தெரியும். எனவே அவ நகரத்துல வளர்ந்தவன்,
உனக்கு ஒத்து வராது. காதலிக்கிற வரைக்கும் நல்லாதான் போகும். திருமணம்னு வரப்பதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அவங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டார் என கூறவும், ஒரே ரூமில் தங்கியிருந்த ராகவன் பல காரணங்களை சொல்லி தனி வீடு எடுத்து தங்க ஆரம்பித்தான். விடுமுறை நாட்களில் ஹேமா ராகவன் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்து தனக்கு தெரிந்ததை சமையல் செய்து உதவுவதால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். காய்ச்சல், தலைவலி என உடல்நிலை சரியில்லாமல் 1 வாரம் விடுமுறையில் அவன் இருந்த பொழுது ஹேமா ஊருக்கு செல்வதாக வங்கியில் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவனுடன் கூட இருந்து பார்த்து கொண்டாள். ஹேமா ஹாஸ்டல் அருகில் சென்றவுடன் பைக்கை நிறுத்தி போன் செய்தான். "தோ வந்துட்டேன்" என கூறி வேகமாக மாடியிலிருந்து கீழே வந்ததால் தன்னுடன் தங்கியிருக்கும் வித்யா, "ஏன் அவ்வளோ அவசரமா போற?" என கேட்கவும், "ஒண்ணுமில்ல, வந்து சொல்றேன்" என கூறிவிட்டு வந்து பைக்கில் அமர்ந்தாள். அருகில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றார்கள். சாப்பிட பிடிக்கவில்லை என கூறினாள். ஜிகர் தண்டா 1 மட்டும் ஆர்டர் செய்து இருவரும் குடித்தனர். இங்கே பெண் வீட்டில் பழனியப்பனும் மாலாவும் ரம்யாவின் சித்தப்பா, மாமா, ரம்யா என 5 பேரும் குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பி சென்று தேங்காய், பழம், பத்திரிகை வைத்து பூஜை செய்து சாமி கும்பிட்டு கிளம்பினர். ராகவனின் அம்மா மகனுக்கு போன் செய்து பத்திரிகை ரம்யா வீட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று பத்திரிகை வைத்து படைக்க வேண்டும். எனவே உன்னா அப்பா அவசியம் வர சொன்னார் என கூறவும், "என்னால வர முடியாது, லீவு கிடைக்காது. உங்க விருப்பத்துக்கு நீ திருமணத்துக்கு சம்மதிக்கலனா நாங்க 2 பேரும் தற்கொலை செஞ்சுக்குவோன்னு மிரட்டி உங்க விருப்பத்துக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சீங்க. நீங்களே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க" என கூறி போனை வைத்து விட்டான் ராகவன். அத்தியாயம் 12. ரம்யா ராகவன் திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ரம்யாவின் பெற்றவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பத்திரிகை வைத்து படைத்து வந்து விட்டார்கள். திருமண நாட்கள் நெருங்கிவிடவும் ரம்யாவின் அப்பா பழனியப்பனும் அம்மா மாலாவும் பத்திரிகை வைக்க வேண்டிய உறவினர்களின் பெயர்களையும் ஊர்களையும் பேப்பரில் எழுதி வைத்து கொண்டனர். அப்பொழுதுதான் பத்திரிகை வைப்பதில் யாருடைய பெயரும் விட்டு போகாது. மாலாவின் கடைசி தம்பி ராஜாவின் திருமணத்தில் பெண் வீட்டார் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர். "நமக்கு கல்யாண வேலை எதுவும் இல்லை" என்று ராஜாவின் அண்ணன் குமாரும் இருந்துவிட்டார். பத்திரிகை வைப்பதை கடைசி நேரத்தில் ஆரம்பித்து நிறைய சொந்தங்களுக்கு வைக்கவில்லை என்பதை உறவினர்கள் கேட்கவும் வருத்தப்பட்டார்கள். கடைசி கல்யாணம் இப்படி குறையுடன் முடிந்ததே என வருத்தமாக இருந்தது. அதனால் ரம்யா கல்யாணத்தில் விட்டு போகாமல் இருக்கவே உறவினர்களின் பெயர்களை எழுதி வைத்து கொண்டனர். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி தூரத்து ஊர்களில் உள்ள சொந்தங்களில் முக்கியமானவர்களுக்கு பத்திரிகை வைத்து விடலாம் என பத்திரிகை வைக்க வாடகை காரில் சென்னைக்கு கிளம்பினர். போகும் வழியில் எந்த ஊருக்கு முன்பு சென்று வைப்பது, எந்த ஊருக்கெல்லாம் இன்று சென்று வருவது என ரம்யாவின் அப்பாவும் அம்மாவும் முடிவு செய்தனர். நேரில் சென்று வைக்க முடியாத ஊர்களுக்கு வாட்ஸ்அப்பிலும் தபால் ரெஜிஸ்டர் செய்தும் அனுப்புவது என முடிவு செய்தனர். சென்னை செல்ல வேண்டுமென 4 மணிக்கு கிளம்பி விட்டதால் போகும் வழியில் நல்ல ஹோட்டலில் டிரைவரை வண்டியை நிறுத்த சொல்லி சாப்பிட்டனர். ரம்யாவிற்கு போன் செய்து, "இப்பதான் நாங்க சாப்பிட்டோம். சென்னை போனோடனே போன் பண்றேன். திரும்பி வந்தோடனே அங்க வந்து அழைச்சிட்டு போறோம். அது வரைக்கும் சித்தப்பா வீட்லேயே இரு" என மாலா கூறவும், நிவேதிதா ரம்யாவிடம் இருந்து போனை வாங்கி, "பெரியம்மா, நீங்க வர வரைக்கும் ரம்யா அக்காவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கும் ஸ்டடி ஹாலிடே, நானும் வீட்ல இருக்கேன். பயப்படாம போயிட்டு வாங்க" என கூறினாள். "சரி, போனை வைக்கிறேன். உனக்கு நான் பேசுறது தமாஷா இருக்கா?" என சிரித்து கொண்டே மாலா போனை வைத்தார். பழனியப்பனின் தம்பி வீடு அருகில் இருப்பதால் வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் என ரம்யாவை அங்கு விட்டு வந்தார்கள். குலதெய்வ கோவிலுக்கு ராகவனின் பெற்றவர்கள் மகள் நிவேதாவையும் மருமகன் நல்லேந்திரனையும் அழைத்து கொண்டு பத்திரிகை வைத்து படைக்க காலையில் கிளம்பி சென்று வந்தனர். பூஜாரி தேங்காய் உடைக்கையில் தேங்காய் ஒன்று அழுகி இருந்ததால் அவரிடம் இருந்த தேங்காயை உடைத்து வைத்து அபிஷேகம் செய்ததை ராகவனின் அம்மா பார்வதி பார்த்து விட்டார். வரும் வழியில் அதை பற்றியே நினைத்து புலம்பினார் பார்வதி. "அதான் பூஜாரி மாற்று தேங்காய் உடைச்சு நல்லா இருக்குது, பயப்பட வேணாம். இது மாதிரி நடக்கிறது இயல்புதான்னு சொன்னார் தானே, பிறகு எதுக்கு புலம்புற?" என மகள் நிவேதா சத்தம் போடவும் அமைதியானார் பார்வதி. ஆனாலும் வீட்டிற்கு வந்து கவலையுடன் இருந்தார். மகனுக்கு போன் செய்து சொன்னால் மட்டும் என்ன ஆகப் போகிறது, அவன் ஆறுதலாக பேசப்போவது கிடையாது என மீண்டும் ஒருமுறை குலசாமியிடம் வேண்டிக் கொண்டார். மாலா சென்னை சென்றவுடன்
தன் தம்பி ராஜாவிடம் போன் செய்து, தம்பி, தாம்பரம் வந்துட்டோம், லொகேஷன் அனுப்பு என கூறவும் ராஜா தன் வீட்டு அட்ரஸ் அனுப்பி வைத்தான். அக்கா மாலாவிடம் போன் செய்து, அக்கா, அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், நானே நேர்ல வரட்டுமா என கேட்டான். நீ வரவேணாம், டிரைவர் வழி தெரியணும் சொன்னாரு. ஓ மனைவி ராதா கிட்ட நீங்க 2 பேரும் அலுவலகம் போறதுக்குள்ள வந்துடுறோன்னு சொல்லு. அப்புறம் ராதாவோட அம்மா வீட்டுக்கு வரோம், அதையும் போன் செஞ்சு சொல்லிடு என மாலா கூறினார். அத்தியாயம் 13. மாலாவும் பழனியப்பனும் மாலாவின் தம்பி ராஜா வீட்டிற்கு சென்று பத்திரிகையுடன் பழம் பூ என வைத்து ரம்யாவின் திருமணத்திற்கு 1 வாரம் முன்பாகவே அவசியம் வர வேண்டுமென அழைத்தனர். மிகவும் மகிழ்வுடன் தாம்பூலம் பத்திரிகையுடன் இருவரும் பெற்றுக்கொண்டனர். ராஜாவும் ராதாவும் சாப்பிட அழைத்தனர் மாலாவையும் பழனியப்பனையும். உடனே அவர்கள், நாங்க வர வழியில சாப்பிட்டோம் என கூறினர். ராதா உடனே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தார். காஃபி குடித்தவுடன் நால்வரும் ராதாவின் அம்மா வீட்டிற்கு சென்றனர். 15 நிமிடத்தில் அங்கு சென்று விட்டனர். ராதாவின் அப்பா ஸ்வீட் கடை வைத்திருக்கிறார். திருச்சி சொந்த ஊர். படிப்பை முடித்தவுடன் சென்னையில் தங்கி ஒரு கம்பெனியில் வேலை செய்தார். திருமணம் முடிந்து ராதா பிறந்த பிறகு சம்பளம் போதவில்லை என்பதால் தெரிந்தவர்களின் ஸ்வீட் கடையில் சிறிது காலம் வேலை செய்தார். பிறகு புதிதாக ஒரு ஸ்வீட் கடையை ஆரம்பித்தார். கடையில் நல்ல லாபம் கிடைக்கவும் கடையை விரிவுபடுத்தி இன்று வரை சிறப்பாக நடத்தி வருகிறார். கடைக்கு நல்ல பெயரும் கிடைத்தது. சொந்தமாக வீடு வாங்கி மேல்தளத்தை வாடகைக்கு விட்டனர். கீழ் வீட்டில் ராதாவின் அப்பா சதாசிவம், அம்மா மங்கையும் இருக்கிறார்கள். ராதா அவர்களுக்கு ஒரே பெண். நாம் ஒரே வீட்டில் இருக்கலாம் என ராதாவின் அப்பா அம்மா இருவரும் வற்புறுத்தினர். ராஜாவின் ஆபீஸ் அருகில்தானே உள்ளது என கூறினர். ஆனால் ராஜா தனியாக இருந்தால்தான் மன கஷ்டம் வராமல் இருக்கும் என ராதாவிடம் சொல்லி புரிய வைத்தார். ராதாவின் அப்பா அம்மா இருவரிடமும் பத்திரிகை வைத்து அழைத்துவிட்டு, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அடுத்த வாரம் கல்யாண நாள் வருது என கூறி ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர் மாலாவும் பழனியப்பனும். நால்வரும் ராதாவின் அம்மா வீட்டிலிருந்து சென்று வருகிறோம் என கூறி கிளம்பினர். சாப்பிட்டு செல்லலாம் என இருவரும் வற்புறுத்தினர். நிறைய இடம் போக வேண்டியதற்கு என கூறி கிளம்பினார்கள். சரி தம்பி, நீங்க அலுவலகம் போங்க, நாங்க வரோம் என கூறினார்கள். மாலாவிற்கு ராஜா மீது அதிக பாசம். சிறுவயதில் இருந்து அக்கா சொல்வதை கேட்டு குடும்ப கஷ்டங்களை புரிந்து நன்கு படிப்பான். அவனுடைய நல்ல குணத்திற்கு நல்ல மனைவி வேலை என கிடைத்தது. சதாசிவம் சம்பந்தி குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் வைத்திருந்தார். மயிலாப்பூரில் பழனியப்பனின் பெரிய அப்பா வீட்டிற்கு சென்று அவர்களுக்கும் பத்திரிகை வைத்துவிட்டு கிளம்பினர். வரும் வழியில் மாலாவின் தோழி தமிழ் பெருங்களத்தூரில் வேலை பார்ப்பதால் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து பத்திரிகை வைத்துவிட்டு தோழி தமிழ் கூட சிறிது நேரம் பள்ளி வாழ்க்கையை பற்றி பழைய நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர். பிறகு சென்னையில் இருந்து திருச்சி கிளம்பி காலை 4 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தனர். மாப்பிள்ளை ராகவனின் அப்பாவும் அம்மாவும் நிவேதாவின் மாமியார் வீட்டிற்கு சென்று பத்திரிகை வைத்துவிட்டு மணப்பெண் ரம்யா வீட்டிற்கு சென்று பத்திரிகையுடன் 5000 பணமும் வைத்தனர். மதியம் சம்மந்தி வீட்டில் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். நாட்கள் குறைவாக உள்ளதால் அன்று மாலை மாலா, அவர் தம்பி குமார், பழனியப்பன் தம்பி என நால்வரும் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று அவர்கள் வைத்த பணத்துடன் 2000 சேர்த்து 7000 பணம், பழம், சம்மந்தி புடவை, வேஷ்டி என அனைத்தையும் வைத்து அழைத்தனர். டிஃபன் சாப்பிட்டு அவர்களின் பங்காளிகளுக்கும் பத்திரிகை வைத்து கிளம்பினர். அடுத்த நாள் மாலாவின் தம்பி வீட்டிற்கும் உறவினர்களின் வீடுகளுக்கும் சென்று பத்திரிகை வைத்தனர். அத்தியாயம் 14. மாலாவும் பழனியப்பனும் அனைத்து சொந்தங்களுக்கும் பத்திரிகை வைத்து முடித்தனர். ஊர் பார்க்க வைப்பதற்கு மாலை 5 மணிக்கு கிளம்பி ஒவ்வொரு வீடாக சென்று பத்திரிகை, வெற்றிலை பார்க்க வைத்து அழைக்க வேண்டும். எனவே பழனியப்பனும் மாலாவும் அவர் தம்பி மனைவி, பழனியப்பனின் அக்கா சாந்தா உள்ளூரில் இருப்பதால் அவரையும் அழைத்து சென்று முதலில் உள்ளூரில் உள்ள கோவிலுக்கு சென்று பத்திரிகை வைத்து படித்துவிட்டு கோவில் படைப்பவரிடம் தாம்பூலம் வைத்து கொடுத்தனர். பிறகு ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று பத்திரிகை வைத்தனர். அடுத்த நாள் காலை நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த கால் நடுவதற்கு பங்காளிகளையும் முக்கிய சொந்தங்களையும் பத்திரிகை வைக்கும் போதே அழைத்திருந்தார்கள். காலையில் 7:30 முதல் 9 மணிக்கு முகூர்த்த கால் நடுவதால் காலையில் அனைவரையும் வரவழைத்து முகூர்த்த கால் நட்டு பூஜை செய்தனர். அனைவருக்கும்
டிஃபன் செய்து சாப்பிட சொன்னார்கள். மதியம் மாலாவின் தம்பிகள் 4 வீடும் ரம்யாவிற்கு நலுங்கு வைத்து சமைத்து விருந்து வைத்தனர். ரம்யாவின் மாமா அவரவர் வசதிக்கு ஏற்ப சீர் வைத்தனர். பெரிய மாமா 3 பவுனில் நெக்லஸ் செய்து கொண்டு வந்து பட்டுப்புடவை, மாலை, பூ, பழம் வைத்து சீர் வைத்தார்கள். பெரிய மாமா என்பதால் முதலில் அவரும் அவர் மனைவியும் வைத்து கொடுத்தனர். ரம்யா இருவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று சீர்தட்டை வாங்கி கொண்டவுடன் மற்ற மாமாக்களும் சீர் வைத்தனர். சிறிய தம்பி ராஜா அதிக சம்பளமும் வசதி என இருப்பதால் 10 பவனுக்கு ஆரம் 5000 ரூபாய்க்கு பட்டுப்புடவையும் வைத்து சீர் செய்தனர். ராகவன் அதிகாலை சூரியன் முகத்தில் படவும் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி காஃபி குடித்த பிறகு சற்று தூங்கலாம் என நினைத்தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லேட்டாக தூங்கி எழுந்து குளிக்கலாம் என நினைத்தவனுக்கு ஹேமாவின் ஃபோன் கால் வரவும் எடுத்து ஹலோ என்றான். ஹலோ டார்லிங், கிளம்பிட்டீங்களா என கேட்டாள். அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது கோவிலுக்கு செல்ல வேண்டுமென. உடனே தோ கிளம்பிட்டே இருக்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன் என கூறினான். அவசரமாக எழுந்து தன் நண்பன் அகிலேஷுக்கு ஃபோன் செய்தான். நண்பன் ஃபோனை எடுத்தவுடன் எல்லாம் வாங்கிட்டியா என கேட்டான். மச்சான், எல்லாம் வாங்கிட்டோம், எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா செஞ்சிட்டோம் நானும் நரேஷும் என கூறினான். சரி, நாங்களும் வந்துடுறோம் என கூறி ஃபோனை வைத்தான். அவசரமாக கிளம்பி ஹேமாவை அழைத்து கொண்டு மாரியம்மன் கோவிலுக்கு சென்றான். அங்கு எல்லா ஏற்பாடுகளுடன் நண்பர்கள் காத்திருந்தனர். ராகவன் ஹேமா இருவரையும் பார்த்தவுடன் ஐயரிடம் தோ பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க, நீங்க வேலையை ஆரம்பிங்க என கூறினர். ஐயர் மாலையை கொடுத்து இருவர் கழுத்திலும் போட்டுக்கொள்ளுங்கள் என கூறினார். இவர்கள் மாலையை போட்டுக்கொள்ளவும் ஐயர் மந்திரம் மோதி தாலியை கோர்த்து மஞ்சள் கயிறை எடுத்து தரவும் அதை ஹேமாவின் கழுத்தில் கட்டினான் ராகவன். உடனே ஹேமாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. சந்தோஷப்படாம ஏண்டா அழுவுற என கேட்டான் ராகவன். உடனே ஹேமா, திடீர்னு நேத்து காலையில ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம், காலை 7 மணிக்கு கிளம்பி இருன்னு சொல்லிட்டீங்க. ஒன்னும் புரியல, எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பெண், அவங்களுக்கு தெரியாம எனக்கு திருமணம் முடிஞ்சது தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டாங்க. அதனால எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அனாதை போல தனியா திருமணம் செய்யறோன்னு தோணுது என்று கூறினாள் ரம்யா. அவள் கூறுவதும் சரிதான் என்றாலும் வேறு வழியில்லை. என்ன செய்யறது, அழாத, பாத்துக்கலாம் என ஆறுதல் கூறினான் ராகவன். ஐயருக்கு தட்சணை கொடுத்துவிட்டு சாமியை கும்பிட்ட பிறகு கிளம்பினர். நண்பர்களுக்கு நன்றி சொன்னான் ராகவன். திடீரென சொல்லியும் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்துள்ளீர்கள், மிகவும் நன்றி என்று கூறினான். 2 நாட்கள் முன்புதான் நண்பர்களிடம் கூறினான். அவர்களை தாலி, பட்டுப்புடவை, மாலை என அனைத்தையும் வாங்கி வந்தனர். அனைவரும் கிளம்பி ஹோட்டலில் சாப்பிட்டு பிறகு ரெஜிஸ்டர் ஆபீஸ் சென்று பதிவு செய்யலாம் என கூறினர். அத்தியாயம் 15. ராகவன் ஹேமாவின் திருமணம் அம்மன் கோவிலில் சிம்பிளாக முடிந்தது. ராகவன் தன் மனைவி ஹேமாவையும் நண்பர்களையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு அடுத்த தெருவில் உள்ள ஹோட்டலுக்கு சென்று டிஃபன் சாப்பிட்டனர். பிறகு நேராக ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு சென்று பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். நண்பர்கள் ரெஜிஸ்டர் செய்வதற்கான ஃபார்ம் வாங்கி வந்தனர். அதில் ராகவன் தன் பெயர், தகப்பனார் பெயர், அம்மாவின் பெயர், ஹேமாவின் பெயர், அவர்களின் அப்பா அம்மா பெயர், வயது, ஊர், வேலை என அனைத்தையும் எழுதி அதில் கையெழுத்து போட்டு அதனுடன் இருவரின் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என அனைத்தையும் கொடுத்தான். 1 மணி நேரம் ஆகும் என அங்கு வேலை செய்யும் கிளார்க் கூறினார். இருவரும் மேஜர் என்பதை உறுதி செய்த பின்னர் சாட்சி கையெழுத்து போட இருவர் வேண்டும் என கூறி ஃபார்முடன் அவர்கள் கொடுத்த கமிஷன் பணத்தையும் வாங்கி சென்றார். இங்கு ரம்யாவிற்கு தாய் மாமன் பெரிய மாமா எடுத்து தந்த புடவையை கட்ட சொல்லி நலுங்கு வைப்பதற்கு கிழக்கு பக்கமாக உட்கார வைத்து தாய் மாமன் மாலையை எடுத்து குலதெய்வ சாமியை கும்பிட்டு ரம்யாவின் கழுத்தில் போட்டு பொட்டு வைத்து பெரிய மாமா கொண்டு வந்த நெக்லஸை குமாரின் மனைவி ரம்யாவின் கழுத்தில் போட்டுவிட்டார். அடுத்த மாமா ஒவ்வொருவராக அவர்கள் கொண்டு வந்த சீர், பட்டுப்புடவை என சந்தனம், குங்குமம் வைத்து கொடுத்து நகையை போட்டுவிட்டனர். கடைசி தம்பி எடுத்து வந்த ஆரத்தையும் அவர் மனைவி போட்டுவிட்டார். வளையல் தாய் மாமா வீட்டில் கண்ணாடி வளையல் வாங்கி வந்து சீர்தட்டில் வைத்திருந்ததை எடுத்து சந்தனம், குங்குமம் வைத்து வளையல்களை ஒற்றைப்படையில் ஒவ்வொருவராக போட்டுவிட்டனர். ஆழம் கரைத்து வைக்க மஞ்சள் தூள் கலந்து பித்தளை தாம்பாளத்தில்
சிறிதளவு தண்ணீர் ஊற்றி சுண்ணாம்பு கலந்து அதனுடன் வெற்றிலையை கிள்ளி போட்டு அதன் மேல் சூடம் பொருத்தி திருஷ்டி கழிக்க 3 பேர் அல்லது 5 பேர் என ஒற்றைப்படையில் ஆழம் சுற்றி வடக்கு பக்கம் 3 முறை, தெற்கு பக்கம் 3 முறை என தலையை சுற்றி திருஷ்டி கழித்து தெருவில் கொண்டு போய் ஊற்றி வந்தனர். ரம்யாவிற்கு நலுங்கு வைக்கும் சடங்கு முடிந்தவுடன் ரம்யாவை எழுந்து கொள்ள சொன்னார்கள். மிகவும் திருப்தியாக நலுங்கு வைக்கும் சடங்கை ரம்யாவிற்கு செய்து முடித்தனர். முதல் நாள் முளைப்பாரி வைப்பதற்கு கடையில் நவதானியங்களை மளிகை கடையில் கேட்டு வாங்கி வந்திருந்தனர். ஒரு கிண்ணத்தில் நவதானியங்களை தேவையான அளவு போட்டு அதில் மிதக்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி இரவு ஊற வைத்திருந்தனர். ஊற வைத்த நவதானியங்களை தண்ணீரை வடித்துவிட்டு ஒரு ஈச்சந்தட்டில் எடுத்து அதில் கொஞ்சமாக மணல் பரப்பி அதன் மேல் நவதானியங்களை விதை முளைத்து வர நெருக்கமாக பரப்பிவிட்டனர். நவதானியங்களின் மேல் வைக்கோல், நெல்லின் தாள் என்பார்கள், அதை பரப்பி வைத்து காற்றோட்டமான இடத்தில் வைத்து அதன் மேலே தண்ணீர் சிறிது சிறிதாக தெளித்து விட்டனர். அத்தியாயம் 16. மாலா வீட்டில் முகூர்த்த கால் நட்டு நலுங்கு வைத்தார்கள். முகூர்த்த கால் நடுவதும் நலுங்கு வைப்பதும் ரம்யாவிற்கு இனிதே முடிந்தது. அங்கு ராகவன் வீட்டில் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் பங்காளிகளையும் சில முக்கிய உறவினர்களையும் முகூர்த்த கால் நடுவதற்கு முதல் நாள் இரவே சென்று அழைத்துவிட்டு வந்தனர். திருமணம் நடக்க இருக்கும் இல்லத்தில் திருமணத்திற்கு முன்பு 9, 7, 5 என ஏதாவது ஒற்றைப்படையில் வரும் நாளில் நல்ல நாள் பார்த்து முகூர்த்த கால் நடுவார்கள். அன்றிலிருந்து பலவித சடங்குகள் செய்வார்கள். முகூர்த்த கால் நடும் சடங்கு மிகவும் முக்கியமானதாகும். இதை பந்தக்கால் நடுதல் என்றும் கூறுவார்கள். மணமக்கள் இருவர் வீட்டிலும் பந்தக்கால் தனித்தனியே நடுவார்கள். வீட்டின் வடகிழக்கு மூலையில் குழி பறித்து அதில் வாங்கி வந்த கல்யாணி முருங்கை குச்சியின் மேல் பகுதியில் மாமரத்தின் இலைகளை கட்டுவார்கள். பிறகு குழியில் கல்யாணி முருங்கை குச்சியை வைத்து பங்காளிகள் ஒவ்வொருவராக நெல், கம்பு, சோளம், மொச்சை, கேழ்வரகு, தட்டைப்பயிறு என எளிதில் முளைத்து வளரும் தானியங்களை சேகரித்து கலந்து வைத்திருப்பார்கள். அதை ஒவ்வொருவராக பங்காளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு சிறிது தண்ணீர், கொஞ்சம் பால் என ஊற்றுவார்கள். ஒற்றைப்படையில் ஊற்றியவுடன் அந்த குழியில் நேராக வைத்து சந்தனம், குங்குமம் வைத்து பிறகு தானியங்களை ஒவ்வொருவராக போட்டு குழியை மூடி நடுவார்கள். பிறகு குழியை மூடிவிடுவார்கள். அடுத்த நாள் 5ஆம் நாள் என்பதால் அன்று முகூர்த்த நாள் என ஐயர் குறித்து கொடுக்கவும் அன்றைக்கே முகூர்த்த கால் நடுவதற்கு ராகவனின் மாமா அக்கா வீட்டுக்காரர் நிவேதாவின் கணவர் கல்யாணி முருங்கை குச்சி ஒன்றை வாங்கி வந்தார். ராகவனின் அப்பா பூஜைக்கு தேவையான சாமான்களை வாங்கி வந்தார். அடுத்த நாள் காலையில் நல்ல நேரம் பார்த்து 7:30 முதல் 9 மணிக்கு நல்ல நேரம். எனவே அந்த நேரத்தில் முகூர்த்த கால் நட ஆரம்பித்தார்கள். பங்காளிகள் வந்தவுடன் வடகிழக்கு பகுதியில் குழி தோண்டி அதில் கல்யாணி முருங்கை குச்சியை வைத்து அந்த குச்சியில் சந்தனம், குங்குமம், பட்டை போட்டனர். பிறகு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்தார்கள். சந்தனம், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, சூடம் என பூஜைக்கு தேவையான அனைத்தையும் அருகில் வைத்து குழியில் நவதானியங்களை ஒவ்வொருவராக போடவும் ஒற்றைப்படையில் அனைவரும் நவதானியம், பால், தண்ணீர், சில்லறை காசு என அனைவரும் போட்டு முடித்தவுடன் குழியில் மண்ணை அள்ளி போட்டு மூடி நிற்க வைத்தார்கள். ராகவனின் அப்பா சின்னையின் தேங்காய் உடைத்து சூடம், சாம்பிராணியை நட்டு வைத்த மரத்திற்கு காண்பித்தார். சாமி கும்பிட்டு அனைவருக்கும் காண்பித்தார். பச்சை அரிசி, வெல்லம் கலந்தது, பொட்டுக்கடலை, சர்க்கரை கலந்தது, கல்கண்டு எல்லாம் வைத்து சாமிக்கு படைத்ததை ஒருவர் கொடுக்கவும் சந்தனம், குங்குமம் ஒருவர் என கொடுத்தார்கள். அந்த காலங்களில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவுடன் அரசனுக்கு அழைப்பு ஓலை அனுப்புவார்கள். அரசரால் வர முடியாததால் அரசாணி குச்சியை ஆசீர்வாதமாக அனுப்புவார். அந்த வழக்கப்படி இவ்வாறு முகூர்த்த கால் அல்லது பந்தக்கால் நட்டால் அரசன் வந்து வாழ்த்தியதாக ஒரு ஐதீகம். அதனால் அவ்வாறு சடங்கு செய்வது திருமண வீடுகளில் நல்ல நாளில் செய்வது வழக்கமாகிவிட்டது. ராகவனின் அம்மா பார்வதி முகூர்த்த கால் நட்டு முடித்தவுடன் அனைவரையும் சாப்பிட அழைத்தார். நிவேதாவும் உறவினர்களும் பரிமாறி அனைவரையும் சாப்பிட வைத்தனர். வந்தவர்கள் அனைவருக்கும் தேங்காய், பழம், பூ, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுத்தார்கள். வந்த உறவினரில் ஒருவர், மாப்பிள்ளை வரலையா என கேட்டார். அத்தியாயம் 17. மாப்பிள்ளை ராகவன் வீட்டில் திருமணத்திற்கு 5ஆம் நாள் பங்காளி உறவினர்கள் என
அனைவரையும் அழைத்து காலையில் 7:30 முதல் 9 மணிக்கு முகூர்த்த கால் நடும் விழாவை சிறப்பாக செய்து முடித்தார்கள். வந்தவர்கள் அனைவரும் டிஃபன் சாப்பிட்டவுடன் அவர்களுக்கு தேங்காய், பழம், பூ, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுத்தார்கள். உறவினர் ஒருவர், ராகவன் வரலையா என கேட்கவும், ராகவனின் அம்மா பார்வதி, நாளைக்கு இரவு கிளம்பி வந்துடுவா என கூறினார். ராகவனின் அக்கா நிவேதாவின் கணவர் நல்லேந்திரன் திருமணத்திற்கு வருபவர்களுக்கு தாம்பூலப்பை கொடுக்க வேண்டும் என்பதால் தேங்காய் மொத்தமாக வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்களின் வயலுக்கு பக்கத்தில் இருக்கும் தென்னந்தோப்பில் சொல்லி வைத்திருந்தார். அதனால் சாப்பிட்டு முடிந்தவுடன் வாடகை வண்டியை எடுத்து சென்று அவர்கள் தோப்பில் தேங்காயை பறித்து தரவும் மொத்தமாக வாங்கி வந்தார். இவ்வாறு மொத்தமாக வாங்கினால் விலை மலிவாகவும் கிடைக்கும், தேங்காயும் நன்றாக இருக்கும். அதனால் தோப்பில் நேரடியாக சென்று வாங்கிக் கொண்டு வந்தார். வாங்கிய தேங்காய் மூட்டைகளை ராகவன் வீட்டில் இறக்கி வைத்தார்கள். பிறகு மதிய உணவை சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்தவுடன் கடலை உருண்டு செய்ய சொல்வதற்கு மொத்தமாக பலகாரம் செய்து விற்பனை செய்பவர்களை சென்று பார்த்து எவ்வளவு வேண்டும் என ஆர்டர் கொடுத்து இன்னும் 2 நாளில் வேண்டுமென கூறி அட்வான்ஸ் கொடுத்து வந்தார். வீட்டில் கடைசி கல்யாணம் என்றால் கண்டிப்பாக கடலை உருண்டை வைப்பது வழக்கம். சாப்பிடும்போது இலையில் கடலை உருண்டை வைப்பார்கள், அல்லது தாம்பூலப்பை தரும்போது அதில் தேங்காய், வெற்றிலை பாக்கு வைத்து அதனுடன் கடலை உருண்டையும் கவரில் சுற்றி பேக் செய்து தருவதால் அதையும் பையில் போடுவார்கள். அவரவர் விருப்பப்படி பழம், சாக்லேட் என விரும்பியதை தாம்பூலப்பையில் போட்டு தருவது வழக்கம். மணப்பெண் ரம்யா வீட்டில் நலுங்கு வைக்கும் சடங்கு மகிழ்வுடன் முடிந்துவிட்டது. ரம்யாவின் அப்பா பழனியப்பனும் அம்மா மாலாவும் இருவரும் மாலை நேரத்தில் வெற்றிலை பாக்கு பத்திரிகையுடன் உள்ளூரில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு வீடாக சென்று பாக்கு வைத்து அழைத்தார்கள். அடுத்த நாள் காலையில் முளைப்பாரி வைத்ததில் தண்ணீரை எடுத்து சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்தார். திருமணத்திற்கு 7ஆம் நாள் அல்லது 5ஆம் நாள் முகூர்த்த கால் நடும் முதல் நாள் இரவு நவதானியங்களை ஊற வைத்து மறுநாள் எடுத்து முளைக்க வைப்பார்கள். ஒரு ஈச்சந்தட்டில் சிறிது மணல் போட்டு அதன் மேல் நவதானியங்களை நெருக்கமாக தெளித்து விடுவார்கள். அதன் மேல் வைக்கோல் பரப்பி வைத்து அந்த தட்டை ஒரு இடத்தில் வைத்திருப்பார்கள். 3 வேளையும் தண்ணீர் தெளித்து வருவதால் நன்கு முளைத்து வரும். சிறிதளவு சூரிய ஒளி படுமாறு காற்றோட்டமாக வைக்க வேண்டும். நன்கு முளைத்து வந்தால் மணமக்களின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்று கூறுவார்கள். ரம்யாவின் மாமா சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்கள் லிஸ்டை மொத்தமாக விற்பனை செய்யும் கடையில் சென்று கொடுத்தார். திருமணத்திற்கு முதல் நாள் காலையில் மண்டபத்தில் மளிகை சாமான்களை கொண்டு வந்து இறக்குமாறு கூறி பணத்தையும் மண்டபத்தின் அட்ரஸையும் கொடுத்து வந்தார். மொத்தமாக விற்பனை செய்யும் கடையில் மளிகை சாமான் வாங்குவதால் மளிகை சாமான் சுத்தமாகவும் தரமாகவும் இருக்கும். விலை குறைவாக இருப்பதுடன் அவர்களே நேரடியாக மண்டபத்தில் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள். ராகவனுக்கும் காதலி ஹேமாவுக்கும் காலையில் அம்மன் கோவிலில் நண்பர்கள் உதவியுடன் திருமணம் முடிந்தது. அனைவரும் காலை உணவை ஹோட்டலில் சாப்பிட்டு திருமணத்தை பதிவு செய்வதற்கு பெங்களூரில் உள்ள தாலுகா ஆபீஸில் அவர்கள் கேட்கும் அனைத்தையும் கொடுத்துவிட்டு அலுவலரின் அழைப்பிற்காக காத்திருந்தனர். பதிவு செய்வதற்கு அழைப்பதாக பியூன் வந்து கூப்பிடவும் பெண் மாப்பிள்ளையுடன் சாட்சி கையெழுத்து போடுவதற்கு நண்பர்கள் இருவரும் உள்ளே சென்றார்கள். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறினார்கள். இருவரின் பிறந்த சான்றிதழை சரிபார்த்து திருமண வயதை அடைந்ததை பார்க்கவும் பிரச்சனை ஒன்றுமில்லை என கூறி இருவரையும் கையெழுத்து போட சொன்னார்கள். சாட்சிக்கு நண்பர்கள் இருவரும் கையெழுத்து போட்டனர். இன்னும் 1 வாரத்தில் வந்து திருமண சான்றிதழை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பதிவு அலுவலகத்தில் இருந்து வெளியில் வந்தவர்கள் ராகவன் நண்பர்களுடன் மதிய உணவையும் அவர்களுடன் சாப்பிட்டவுடன் நண்பர்களுக்கு நன்றி கூறி அனுப்பி வைத்தார். ஒரு கால் டாக்ஸி புக் செய்து டெக்கரேஷன் செய்த காரை நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த காரில் ராகவன் தங்கியிருக்கும் வீட்டிற்கு தன் மனைவி ஹேமாவை அழைத்து கொண்டு புது மண தம்பதிகளாக இருவரும் காரில் சென்று ராகவன் வீட்டின் வாசலில் காரில் இருந்து கீழே இறங்கினார்கள். அத்தியாயம் 18. பழனியப்பன் மாலா தம்பதியரின் மகள் ரம்யாவை சின்னையன், பார்வதி இவர்களின் மகன் ராகவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க பெரியவர்கள் முன்னிலையில் வெற்றிலை பாக்கு வைத்து 2 குடும்பங்களும் தாம்பூலம் மாற்றிக்கொண்டார்கள். மாப்பிள்ளை ராகவனின் அப்பா சின்னையனும்
அம்மா பார்வதியும் தாம்பூலத்தை ரம்யாவின் பெற்றவர்களிடம் கொடுத்து நிச்சயதார்த்த விழாவிற்கு தேதி குறித்தனர். ஒரு நல்ல நாளில் ரம்யாவை ராகவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க ரம்யாவுக்கு நிச்சயதார்த்த விழாவை இரு வீட்டினரும் நடத்தி முடித்தனர். மாப்பிள்ளை ராகவன் ரம்யாவை பெண் பார்க்க வந்து சென்றார். ஆனால் ராகவன் நிச்சயதார்த்த விழாவிற்கு வர எனக்கு லீவு கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். நிச்சயதார்த்த விழா முடிந்தவுடன் திருமண விழா நடத்துவதற்கு இரண்டு வீட்டு பெற்றவர்களும் அதற்கான வேலைகளை செய்தனர். ராகவனின் பெற்றவர்கள் ரம்யாவுக்கு பட்டுப்புடவை, ராகவனுக்கு வேஷ்டி சட்டை எல்லாம் எடுத்து வந்தார்கள். பத்திரிகை அடித்து முடித்தவுடன் இரண்டு குடும்பங்களும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பத்திரிகை வைத்து சாமி கும்பிட்டு வந்தனர். பிறகு ராகவனின் பெற்றவர்கள் ரம்யா வீட்டுக்கு வந்து சம்மந்தி பாக்கு வைத்து அழைத்தனர். அடுத்த 2 நாளில் ரம்யாவின் பெற்றவர்களும் ராகவன் வீட்டுக்கு சென்று முறைப்படி சம்மந்தி பாக்கு வைத்தனர். அப்படியே ராகவனின் அக்கா நிவேதா, மாமா நல்லேந்திரன் அவர்களின் வீட்டுக்கும் சென்று பத்திரிகை வைத்தனர். சொந்தங்களுக்கு பத்திரிகை வைத்து முடித்தவுடன் 5ஆம் நாள் முகூர்த்த கால் நட்டு சாமி கும்பிட்டனர். ரம்யாவுக்கு தாய்மாமன் வீட்டினர் சீர் கொண்டு வந்து வைத்து ரம்யாவை கிழக்கு பார்க்க உட்கார வைத்து புடவை நகை எல்லாம் வைத்து கொடுத்து ஆசீர்வாதம் செய்து நலுங்கு வைத்தனர். அன்று தாய்மாமன் வீட்டில் சீராக விருந்து சமையல் செய்தனர். மாப்பிள்ளை ராகவன் பெங்களூரில் தனியாக வீடு எடுத்து தங்கிக் கொண்டு அங்கே உள்ள ஒரு வங்கியில் வேலை பார்க்கிறார். அவருடன் கூட வேலை பார்க்கும் ஹேமமாலினியை காதலிக்கிறார். அதனால் பெற்றவர்கள் கட்டாயத்திற்காக ரம்யாவை பெண் பார்க்க வந்தார். ராகவனும் நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று தன் பெற்றவர்களிடம் சொல்லவில்லை. அவர்களும் ராகவனின் முழு விருப்பத்தையும் கேட்கவில்லை. இது கட்டாய கல்யாணம் என்பதைப் போல பெற்றவர்களின் விருப்பத்திற்கு திருமண வேலைகளை செய்தனர். இங்கு 5ஆம் நாள் ரம்யாவுக்கு நலுங்கு வைத்தனர். ஆனால் அங்கு ராகவன் தன் காதலி ஹேமமாலினியை தன் நண்பர்கள் முன்னிலையில் அன்று காலையில் அம்மன் கோயிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டார். ராகவனுக்கும் ஹேமமாலினிக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்தவுடன் ஹோட்டலில் சாப்பிட்டனர். மணமக்கள் ராகவன் ஹேமமாலினி தன் நண்பர்களுடன் திருமணத்தை பதிவு செய்வதற்கு பதிவு அலுவலகத்திற்கு சென்றனர். திருமணத்தை பதிவு செய்து கையெழுத்து போட்டு முடித்த பிறகு மதிய சாப்பாட்டையும் ஹோட்டலில் சாப்பிட்டனர். ராகவனின் நண்பர்கள் காரில் டெக்கரேஷன் செய்து மணமக்களை அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருடைய வீட்டில் வேலை செய்யும் அம்மா ஆரத்தி கரைத்து ரெடியாக வைத்து இருந்தார். மணமக்கள் வந்தவுடன் ஆரத்தி எடுத்தார். மணமகள் ஹேமமாலினி அந்த வீட்டுக்கு ராகவனின் காதலியாக நிறைய தடவை வந்து இருக்கிறார். ஆனாலும் முதல் முறையாக ராகவனின் மனைவியாக வரவும் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றனர். ஹேமா சாமி படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றினாள். இருவரும் சாமி கும்பிட்டனர். இருவரையும் உட்கார வைத்து பாலும் பழமும் கொடுத்தனர். அன்று இரவு ராகவனுக்கும் அவருடைய மனைவி ஹேமாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் சிறப்பாக நடந்தது. அடுத்த நாள் காலையில் ராகவனின் அப்பா சின்னையன் போன் செய்தார். எரிச்சலுடன் போன் எடுத்த ராகவன் வேறு வழியின்றி, அப்பா சொல்லுங்கப்பா என்றான். நீ எப்ப கிளம்பி ஊருக்கு வர? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. உன் திருமணத்துக்கு கிளம்பி வராம என்ன பண்ற? நிச்சயதார்த்த விழாவுக்கும் வரல. பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கு கூப்பிட்ட போதும் லீவு கிடைக்கலன்னு சொல்லிட்ட. அதனாலதான் உனக்கு வசதியா திருமணத்தை ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம். அப்பாவும் சாக்கு பக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க நலுங்கு வைக்கணும். மகனை இன்னும் வர காணோன்னு உங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கா என்றார். சரிங்கப்பா வரேன் என்று கூறி போனை கோபமாக ஆஃப் செய்தான். பிடிக்காத திருமணத்துக்கு 1008 சடங்கு சம்பிரதாயம் என்று முணுமுணுத்தான். முதலிரவு முடிந்து காலையில் குளித்துவிட்டு வந்த ராகவனின் மனைவி ஹேமா, என்ன ராகவ், யாரு போன்ல பேசுனாங்க? ஏன் இவ்ளோ கோமா புலம்புற என்றாள். வழக்கம் போல எங்க அப்பா தான் பேசினார். ஏன் இவ்வளவு நாளா ஊருக்கு வரலன்னு கேட்கிறார் என்று புலம்பினான். ஊருக்கு தானே வர சொல்றாங்க. நாமளும் அவங்களுக்கு தெரியாம திருமணம் செஞ்சுக்கிட்டோமே. அப்படி இருக்க இப்பவாது போய் நாம 2 பேரும் உன் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் என்று ஆர்வமாக கூறினாள். ஐயோ, வேறு வினையே வேணாம், என்னை வெட்டி பொலி போட்டுருவாங்க என்றவனிடம், அப்ப அவங்கள்ட்ட சொல்லாம எவ்வளவு நாளுக்கு மறைக்க முடியும் என்றாள். இருமா, பொறுமையா சொல்லிக்கலாம். அவசரப்பட்டு சொன்னா நம்மள கொன்னு போட்டுருவாங்க என்று கூறினான். ராகவன் குளித்துவிட்டு வந்தவுடன் கடைக்கு சென்று டிஃபன் வாங்கி வந்தான்.
ராகவனும் ஹேமாவும் சாப்பிட்டு முடித்தனர். திரும்பவும் போன் வரவும் எடுத்து எரிச்சலாக, ஒரு விஷயத்தை எத்தனை முறை சொல்லுவீங்க என்றான். ஏன்பா தம்பி, ஏன் சாமி இவ்வளவு கோவப்படுற என்று அவனுடைய அம்மா பார்வதியிடம், ஐயோ அம்மா, நான் ஏதோ வேலை டென்ஷன்ல கோவமா பேசிட்டேன் என்றான். நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வராமா என்று சொல்லி போனை வைத்தான். அவனுடைய அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்கிற பயத்தில்தான் இவ்வளவு நாட்களாக தன் காதல் பற்றி சொல்ல தயங்கினான். அப்படியும் பிடிவாதமாக அவனுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்தும் ரம்யாவை பெண் பார்க்க சென்றான். அதோட விட்டுருவாங்கன்னு நினைச்சா எனக்கு இப்ப திருமணம் வேண்டான்னு சொல்லியும் பிடிவாதமா திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்றாங்க என்று நினைத்து கொண்டான். அடுத்த நாள் ராகவன் ஊருக்கு கிளம்பி இருந்தான். ஹேமா, நானும் உங்க கூட ஊருக்கு வரேன் என்று பிடிவாதமாக கூறினாள். இருவரும் ஊருக்கு கிளம்பி சென்றார்களா? அத்தியாயம் 19. சின்னையன் பெங்களூரில் இருக்கும் தன் மகன் ராகவனுக்கு போன் செய்து, உன்னோட திருமணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, சீக்கிரமா கிளம்பி வா என்று கூறினார். சரிங்கப்பா, வரேன் என்று கூறி கோபமாக போனை ஆஃப் செய்த ராகவனிடம் அவருடைய மனைவி ஹேமா முதலிரவு முடிந்து அடுத்த நாள் காலையில் குளித்துவிட்டு வெளியில் வரவும், யாரு ராகவ் பேசினாங்க, ஏன் இவ்ளோ கோபம் என்று கேட்டாள். தன் மனைவியிடம், எங்க அப்பா ஊருக்கு வர சொல்றார் என்று கூறினான். உடனே ஹேமா, நம்ம தான் அவங்கள்ட்ட சொல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்டோமே, இப்போ ஊருக்கு கிளம்பி போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் என்று கூறினாள். திடீர்னு போய் நின்னா அவ்வளவுதான், நம்மள வெட்டி போட்டுருவாங்க என்று ஹேமாவை பயமுறுத்தினான். அதனால் ராகவன் ஊருக்கு கிளம்பவும், ஹேமா, நானும் ஊருக்கு வரேன் என்று பிடிவாதமாக நிற்கவும், நான் ஊருக்கு போய் அவங்கள்ட்ட நமக்கு நடந்த திருமணத்தை பத்தி பக்குவமா சொல்றேன், அவங்களோட கோவம் கரைஞ்ச பிறகு ஒன்னு அங்க அழைச்சிட்டு போறேன் என்று கூறி சமாதானப்படுத்தி விட்டான். ராகவன் கிளம்பி ஊருக்கு சென்றவுடன் ராகவனின் அம்மா பார்வதி தன் மகனை கண்ட மகிழ்ச்சியில் பூரித்து போனார். ராகவன் வீட்டுக்கு போனவுடன் ரெஸ்ட் எடுப்பதைப் போல உள்ளே சென்று தனியாக படுத்து கொண்டான். ராகவனின் அக்கா நிவேதாவும் அவருடைய கணவர் நல்லேந்திரனும் 3ஆம் நாள் ராகவனுக்கு நலுங்கு வைத்து அன்று விருந்து சமையல் செய்து போட்டனர். ராகவன் தன் அக்காவிடம் தனியாக அழைத்து சென்று, நான் தான் எனக்கு இப்ப திருமணம் வேண்டான்னு சொன்னல, இப்ப யாரு கேட்டு திருமண ஏற்பாடுகள்லாம் செஞ்சீங்க என்று கேட்டவன் கடுப்பாக முகத்தை வைத்து கொண்டான். நீ உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னா அப்பா கிட்ட தயங்காம சொல்லியிருக்கலாமே என்றார். நான் தான் உன்கிட்ட வேற பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா, அப்படியா அப்பா கிட்ட சொல்லி திருமணத்தை நீ நிறுத்தாம அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கற என்றான். ராகவன் கோபமாகவே இருந்தான். அதனால் அவனுடைய அக்கா, நான் என்ன செய்வேன் தம்பி, அம்மா கிட்ட ஜாடமடையா சொல்லி பார்த்தேன், அப்பா உன்னோட ஜாதகத்தை எடுத்து போய் ஜோஷியம் பார்த்ததுல இருந்து உனக்கு குருதிசம் முடியறதுக்குள்ள திருமணம் செய்யணும்னு அவசரப்படுறாரே, அம்மா வந்தா என்ன செய்வாங்க, பாவம், அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியாம அம்மா அப்படியே அமைதியா அவருக்கு பயந்துகிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவனுடைய அப்பா, என்ன ராகவா, என்ன யோசனை, கிளம்பி வந்து மனையில உக்காரு, நலுங்கு வச்சு முடிச்சோனே வந்த விருந்தினர்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா, சீக்கிரமா கிளம்பி வா என்று அதிகாரமாக கூறி கட்டளையிடவும் அவனால் எதிர்த்து தன் அப்பாவிடம் எதுவும் பேச முடியவில்லை. அவருடைய கோபத்தை பார்த்தவனுக்கு வாய் பேச மனது வரவில்லை, பயம்தான் வந்தது. அதனால் அவசரமாக ரூமுக்கு சென்று கிளம்பி ரெடியாகி வந்து உட்கார்ந்தான். ராகவனை கிழக்கு பார்க்க உட்கார வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து ஆசிர்வாதம் செய்து சீர் செய்வதற்கு எடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்து வைத்து கொடுத்தனர். உறவினர்கள் அனைவரும் சாப்பிட்டு கிளம்பியவுடன் கடலை உருண்டை ஆர்டர் கொடுத்து இருந்ததும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதனால் ராகவனின் அக்கா நிவேதாவும் அவருடைய கணவர் நல்லேந்திரனும் தாம்பூலப் பையை ஆர்டர் கொடுத்து இருந்ததை வாங்கி வந்தனர். அதையெல்லாம் எடுத்து வைத்து வீட்டில் இருந்த முக்கிய உறவினர்களுடன் சேர்ந்து தேங்காய், கடலை உருண்டை, சாத்துக்குடி, ஒரு பழம் எல்லாம் பையில் போட்டு வைத்தனர். வெற்றிலை பாக்கு மட்டும் நாளைக்கு வாங்கி வந்த பிறகு போட்டுக்கொள்ளலாம் என்று மற்றவைகளை பையில் போட்டு ரெடியாக வைத்திருந்தனர். அங்கு ரம்யா வீட்டில் 3ஆம் நாள் உறவினர்கள் அனைவரும் ரம்யாவுக்கு சமையல் செய்து சீர், புடவை, பணம் என வைத்து கொடுத்து ஆசிர்வாதம் செய்தனர். ரம்யாவின் மாமா குமார் அவருடைய தம்பிகளும் சேர்ந்து மண்டபத்தில் சமைப்பதற்கு சமையலுக்கு தேவையான மளிகை, காய்கறி எல்லாம் மண்டபத்தில் கொண்டு இறக்குவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அடுத்த நாள் காலையில் பால், சிலிண்டர், தண்ணீர் கேன் எல்லாம் வரவழைத்தனர். டெக்கரேஷன் செய்பவர்களும் வந்து திருமண மண்டபத்தில் அவர்களுடைய வேலையை செய்தனர். இங்கு மேக்கப் போடுவதற்கு வந்த பெண் முதலில்
ரம்யாவின் கைகளுக்கு மெஹந்தி வைத்து விட்டார். முகத்திற்கு திரும்பவும் ஒரு முறை ஃபேஷியல் செய்தார். பெண் அழைப்பு விருந்து ரம்யா வீட்டில் மதியமே சிம்பிளாக வைத்து இருந்தார்கள். அதனால் மதியம் அவர்கள் வருவதற்குள் ரம்யாவுக்கு மேக்கப் போட்டு பட்டுப்புடவை கட்டிவிட்டார். பெண் அழைப்புக்கு ராகவனின் அக்கா, மாமா, உறவினர் 2 பேர், ஒரு குழந்தை என 5 பேர் மட்டுமே வந்திருந்தனர். பெண் அழைப்பு என்பது பெண்ணை மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்கள் எடுத்த பட்டுப்புடவை, வேஷ்டி, தாலி எல்லாம் வைத்து அதிரசம் செய்து பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடுவார்கள். ஆனால் இங்கு ரம்யாவின் நாத்தனார் சாப்பிட்டு முடித்தவுடன் பெண்ணை மண்டபத்திற்கு அழைத்து சென்று அங்கேயே தங்க வைத்து விட்டனர். உறவினர் 2 பேரை கூட இருக்க சொல்லிவிட்டு நிவேதாவும் அவருடைய கணவரும் வீட்டுக்கு சென்று விட்டனர். உறவினர்களும் பெண் அழைப்பு விருந்து முடிந்தவுடன் அவரவர் கிளம்பி சென்றனர். முக்கியமான விருந்தினர்கள் மட்டும் தங்கியிருந்தனர். அங்கு ராகவனும் யார் மூலமாகவாது சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று நினைத்தானே தவிர பெண்ணின் போன் நம்பரை வாங்கி ரம்யாவிடம் சொல்வதற்கு மறந்து போனான். காலையில் திருமண வேலைகள் அதன் போக்கில் நடந்தது. காலையில் தன் மனைவி ஹேமா போன் செய்யவும் இரவு பேசும்போதே சொல்லியிருந்தான். காலையில போன் பேச வேணா, நான் தனியா ரூம்ல இருக்கும்போது மட்டும் உன்கிட்ட பேசுறேன் என்று சொல்லியிருந்தும் ஹேமா போன் செய்யவும் அருகில் ராகவனின் அப்பாவும் அம்மாவும் இருந்ததால் பேசுவதைப் போல ஆக்ட் செய்து போனை கட் பண்ணி போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்தான். அவனே கடுப்பில் இருக்கும் பொழுது எங்கே தன் மனைவியிடம் கொஞ்சம் பேசப் போகிறேன். தன் மனைவி ஹேமாவிடம் ஏதாவது கோபமாக பேசிவிட்டால் வம்பாகிவிடும் என்றுதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்தான். முதல் நாள் இரவு சமையல் அறையில் ராகவனின் அம்மாவும் அவனுடைய அக்காவும் தனியாக இருக்கும்போது, மா, எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்ல, எப்படியாவது நிறுத்திடுங்க என்றான். அவனுடைய அம்மா பார்வதி, ரம்யாவுக்கு நிச்சயம் செஞ்சு பத்திரிக்கை அடிச்சு ஊரை அழைச்சு பத்திரிக்கை வச்சு இருக்கோம். இப்ப இந்த நேரத்துல வந்து எனக்கு கல்யாணமே வேண்டாம் நிறுத்துங்கன்னா உன் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? அவரும் உயிரையே விட்டுருவாரு. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா காலையில எங்களை உயிரோட பார்க்க மாட்ட என்று பயமுறுத்தவும் வேறு வழியின்றி அமைதியாக இருந்து விட்டான். ராகவனுக்கும் ரம்யாவுக்கும் திருமணம் நடந்ததா? அத்தியாயம் 20. ராகவன் தன் அம்மா பார்வதியிடம் எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம் என்று கூறினான். பார்வதி அம்மா, ஊரு கூட்டி திருமண பத்திரிக்கை வச்சா அழைச்சிருக்கோம், இப்ப வந்து திருமணம் வேண்டான்னு சொல்ற? நீ திருமணத்துக்கு சம்மதிக்கலனா எங்களை உயிரோட பார்க்க மாட்ட என்று அவனுடைய அம்மா சொல்லவும் ராகவன் தன் பெற்றவர்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, அவர்களும் ரோஷக்காரர்கள், எதுவும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்று பயந்து எந்த மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டான். அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பெருமாள் கோயிலில் மணமகன் ராகவனுக்கும் மணமகள் ரம்யாவுக்கும் பெரியவர்கள் முன்னிலையில் பெற்றவர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. அக்கினி சாட்சியாக அருந்ததி பார்த்து கோயிலில் மணமகன் ராகவன் மணமகள் ரம்யா கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் தாலியை கோர்த்து கட்ட சொல்லி ஐயர் கொடுக்கவும் மந்திரம் முழங்க மாங்கல்யத்தை ரம்யாவின் கழுத்தில் கட்டினான். ராகவனின் அக்கா நிவேதா ரம்யாவுக்கு மீதி 2 முடிச்சுகளை போட்டார். ஐயர் ராகவனிடம் மணமகள் நெற்றியில் குங்குமம் வைக்க சொல்லவும் வேண்டா வெறுப்பாக தாலியை கட்டியதும் தன் கடமை முடிந்தது என்று உட்கார்ந்து இருந்தவன் குங்குமத்தையும் வைத்துவிட்டான். பெண் மாப்பிள்ளை இருவரும் அக்கினியை வலம் வந்தார்கள். அவர்களின் பெற்றவர்கள் 2 குடும்பமும் சம்பந்தம் கலந்தார்கள். அதன் பிறகு அருகில் உள்ள மண்டபத்தில் சிறப்பாக விருந்து நடைபெற்றது. 2 வீட்டிலும் பெண் மாப்பிள்ளை அழைப்பு எல்லாம் முடிந்தது. சம்பிரதாயப்படி அன்று இரவு ராகவனின் வீட்டில் புது மண தம்பதிகள் மணப்பெண் ரம்யாவுக்கும் மாப்பிள்ளை ராகவனுக்கும் சாந்தி முகூர்த்தம் வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. ஆனால் ராகவன் பெங்களூரில் உள்ள தனது அலுவலகத்துக்கு உடனே கிளம்ப வேண்டும். என்னை எனது வங்கியில் மீட்டிங் இருக்கிறது, அதனால் எங்கள் வங்கியில் அவசரமாக வர சொல்லி இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அன்று இரவே பெங்களூர் கிளம்பி சென்று விட்டான். அதனால் ரம்யாவின் பெற்றவர்கள் சீர்கொண்டு வந்ததை பண்ட பாத்திரங்கள், பலகாரம், மளிகை ஜாமான்கள், பாத்திரங்கள் அனைத்தையும் ராகவனின் வீட்டில் கொண்டு வந்து வைத்தனர். தங்களுடைய மாப்பிள்ளை ராகவன் அவசரமாக பெங்களூர் கிளம்புகிறார், அதனால் இன்று அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இல்லை என்று சம்மதி வீட்டினர் சொல்லவும் தன் மகளை மாப்பிள்ளையின் வீட்டில் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு அவர்களுடைய வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். ரம்யாவிடம் ரம்யாவின் அம்மா மாலா
உன்னோட நகையெல்லாம் உன் மாமியார்ட்ட கொடுத்து வைமா என்று சொல்லியிருந்தார். அதனால் ரம்யாவின் அம்மா சொல்லவும் நிறைய நகைகளை நம்மால் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது என்று ரம்யாவும் ராகவனின் அம்மாவிடம் தன்னுடைய அம்மா வீட்டில் போட்ட நகைகள் அனைத்தையும் தன் மாமியாரிடம் கொடுத்து வைத்திருக்க சொல்லிக் கொடுத்தாள். ரம்யாவிடம் அனைத்து நகைகளையும் வாங்கிக் கொண்டு பார்வதி தன்னுடைய பீரோவில் பத்திரமாக வைத்துக் கொண்டார். திருமணம் முடிந்த அன்று பெங்களூருக்கு சென்ற ராகவன் புது பெண் மாப்பிள்ளைக்கு முதல் தலை தீபாவளிக்கும் ரம்யாவின் பெற்றவர்கள் தன் மாப்பிள்ளை ராகவனை விருந்துக்கு அழைத்தும் ராகவன் ஊருக்கு வரவில்லை. திருமணம் முடிந்த அன்று கிளம்பி சென்றவன் நம் மனைவியை இங்கே தனியாக விட்டு வந்தோமே என்று கூட ஒரு நாளும் போன் பண்ணி பேசவில்லை. அதனால் ரம்யாவின் பெற்றவர்களுக்கு ராகவனின் மேல் சந்தேகம் வந்தது. அதனால் திரும்பவும் ராகவனை பற்றி விசாரிக்க ரம்யாவின் பெற்றவர்கள் தங்களுடைய உறவினரை பெங்களூருக்கு அனுப்பி விசாரிக்கவும் தான் ராகவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்து முடிந்தது என்று தெரிந்தது. அதனால் ரம்யாவின் பெற்றவர்கள் சம்பந்தி வீட்டுக்கு சென்று தன் மகள் ரம்யாவை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டனர். மகளை அழைத்து வரும்போது அவர்கள் ரம்யாவுக்கு போட்ட நகைகள் அனைத்தும் வாங்காமல் வந்துவிட்டனர். ரம்யாவின் பெற்றவர்கள் கொஞ்ச நாட்கள் சென்ற பிறகு உறவினரின் விசேஷம் இருக்கிறது, அதனால் ரம்யாவின் நகைகளை கொடுங்கள் என்று கேட்டதற்கு ராகவனின் அம்மாவும் நகைகளை தரமாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். தன் மகன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறான் என்கிற அச்சம் இல்லாமல், நாங்களும் திருமணத்துக்கு செலவு செஞ்சிருக்கோம், அதனால நீங்க போட்ட நகைகள் எல்லாம் தர முடியாது, நீங்க சேரா கொடுத்த கட்டில், மெத்தை, பீரோ, பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க என்று கூறிவிட்டார். பிறகு மாப்பிள்ளை ராகவனின் உறவினர் மூலமாக ரம்யாவின் பெற்றவர்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவரிடம் பேசினார்கள். ஊர் தலைவரும் நடந்த பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காக அவர்களும் 2 குடும்பங்களையும் பொது இடத்திற்கு வர சொல்லி உட்கார வைத்து பஞ்சாயத்து பேசினார்கள். ராகவனின் பெற்றவர்களிடம் ஊர் பஞ்சாயத்து கூடியதில் அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் விசாரணை நடத்தினார்கள். பஞ்சாயத்து தலைவரிடம் என் மகன் இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சது எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டனர். அதனால் பஞ்சாயத்து தலைவர் உங்க பையனை அவசரமா ஊருக்கு வர சொல்லுங்க என்று கூறினார்கள். ஊர் பஞ்சாயத்து என்று வந்துவிட்டால் பஞ்சாயத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அதனால் ராகவனின் பெற்றவர்கள் தன் மகனை அவசரமாக ஊருக்கு வரவழைத்தனர். ராகவனின் அப்பா சின்னையனும் அவனுடைய அம்மா பார்வதியும் தங்களுடைய மருமகன் நல்லேந்திரனை நேரடியாக பெங்களூருக்கு அனுப்பி ராகவனை அழைத்து வர சொன்னார்கள். அதனால் ராகவனின் மாமா பெங்களூருக்கு சென்று இங்கு நடந்த பிரச்சனைகளை சொல்லி, உடனே ஊருக்கு கிளம்பி வா மாப்ள, நீ அங்க கிளம்பி வரலனா உன்னோட அப்பா அம்மாவுக்கு தான் அசிங்கம், அதோட அவங்களுக்கு தண்டனையும் தருவாங்க என்று சொல்லி பிடிவாதமாக ராகவனை ஊருக்கு அழைத்து வந்தார். ராகவன் ஊருக்கு வந்தவுடன் ராகவனின் அப்பாவும் அம்மாவும் அவனிடம் கோபப்பட்டார்கள். ஊர் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவர் ராகவனுக்கு தீர்ப்பு கூறினார். அத்தியாயம் 21. அன்று அதிகாலை விடியலில் ராகவனின் அப்பா சின்னையன் இன்று நம்முடைய குடும்பத்திற்கு ஊர் பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு தருவார்களோ என்கிற அச்சத்தில் கவலையுடன் எழுந்திருக்க மனது இன்றி அமைதியாக படுத்து இருந்தார். எப்பொழுதும் அதிகாலையில் சுறுசுறுப்பாக எழுந்து காலை கடன்களை முடித்த பிறகு உடனே கிளம்பி அவருடைய வயலுக்கு சென்று விடுவார். அவரால் அதிகமாக வேலை செய்ய முடியவில்லை என்றாலும் மோட்டார் பம்பை போட்டு வயலுக்கு தண்ணீர் விடுவது, மாடு கன்றுகளை பிடித்து வேறு இடத்தில் மாற்றி கட்டுவது என சிறு சிறு வேலைகளை செய்வார். ஆனால் சின்னையனுக்கு இன்று எந்த வேலை செய்யவும் விருப்பமில்லை. அதனால் படுத்தவாறே ஏதேதோ யோசனையில் இருந்தார். அப்படியே எவ்வளவு நேரம் படுத்து இருப்பது, அதுவும் மனதிற்கு கஷ்டமாக இருக்கவும் ஏதோ நினைவுடன் உணர்வுகளை தொலைத்தவாறு உட்கார்ந்தும் நடந்தும் தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டு இருந்தார். ஊர் பஞ்சாயத்து கூடும் நேரம் வந்துவிடவும் அப்படியே நம்மளோட உயிர் போயிடக்கூடாதா என்று அவருக்கு தோன்றியது. ராகவனின் அம்மா பார்வதியின் நிலைமையும் அப்படியே. மனதில் கவலையுடன் இருந்தாலும் தன் மகன் எந்த தவறும் செய்யாதவன் என்கிற நினைப்பில் தன் மருமகளை திட்டிக் கொண்டு இருந்தார். எந்த நேரத்துல இவ என் வீட்டுக்கு வந்தாலோ, இப்ப ஊர் பஞ்சாயத்துல நம்மளோட குடும்பத்தை கை கட்டி நிக்க வச்சுட்டா என்று அப்பாவியான ரம்யாவை கூறிக்கொண்டு இருந்தார். இப்படியே நேரங்கள் சென்று கொண்டு இருந்தது. ஊரில் பஞ்சாயத்து கூடும் நேரம் வந்துவிடவும் இவர்களுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி இவர்களை அழைத்து வர சொல்லி இருந்தார்கள். ராகவனின் பெற்றவர்கள் பஞ்சாயத்து கூடும் இடத்திற்கு சென்று இருந்தார்கள். ஊர் பஞ்சாயத்தில் தர்மகர்த்தா, எங்க உங்க மகனை அழைச்சிட்டு வரலையா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க என்று கேட்கவும்
சின்னையன், எங்களோட மருமகன் நல்லேந்திரன் ராகவனை அழைச்சிட்டு வர போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு என்று கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே சின்னையனின் மருமகன் நல்லேந்திரனும் அவருடைய மகன் ராகவனும் காரில் வந்து இறங்கினார்கள். பார்வதி உடனே, ஏன் இவ்வளவு நேரம் என்று தன் மகனிடம் கேட்டார். உடனே ராகவன், அங்கிருந்து கிளம்பி வர வேண்டாமாக்கும் என்று அவருடைய மகன் ராகவன் கோபமாக மூஞ்சியை காண்பிக்கவும் பார்வதி அமைதியாக இருந்து விட்டார். வந்த இடத்தில் பேசினால் நமக்குதான் அசிங்கம் என்று அமைதியானவரிடம் அவருடைய மருமகன், நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம், அதான் சரியான நேரத்துக்கு வந்துட்டோமே என்று கூறி தன் மாமியாரை சமாதானப்படுத்தினார். உடனே நிவேதாவும், விடுமா, எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க என்று தன் பங்குக்கு அம்மாவை அடக்கினார். பஞ்சாயத்தில் தர்மகர்த்தாவும் அவருடன் கூட இருந்த இருவரும் ராகவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ராகவன், எனக்கு அவங்க பெண் ரம்யாவை பிடிக்கல என்றான். அதற்கான காரணம் எதுவும் உருப்படியாக கூறவில்லை. உனக்கு பிடிக்கலனா எதுக்காக அந்த பெண்ணோட கழுத்துல தாலி கட்டின என்று அவர்கள் ராகவனிடம் கேட்கவும், அப்ப தாலி கட்டின, ஆனா இப்ப எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அதனாலதான் டிவோர்ஸ் பண்ணிவிட போறேன் என்றான். ரம்யாவின் பெற்றவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அதுக்கு எதுக்குடா ஏன் மகளோட கழுத்துல தாலி கட்டின என்று ரம்யாவின் அம்மா மாலை கேட்கவும், அவருடைய கணவர், அதையெல்லாம் ஊர் தர்மகர்த்தா கேட்பாங்க, அதனால நீ அமைதியா இருமா என்று தன் மனைவியை அமைதியாக இருக்க சொன்னார். ராகவனிடம் ஊர் பஞ்சாயத்தில் தர்மகர்த்தா கேட்கும் கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் சொல்லவில்லை. அதனால் ராகவன் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக தர்மகர்த்தா சொல்லவும் ராகவன் குடும்பத்தினர் வாயடைத்து நின்றார்கள். ஆனால் ராகவன் அதை பற்றிய கவலையே இல்லாமல் இருந்தான். அவன் எங்கேயவா இருக்கப் போகிறான்? அவன் பெங்களூரில் தன் மனைவியுடன் ஜாலியாக இருக்கப் போகிறான். அதனால் அவனுடைய பெற்றவர்களையும் அங்கேயே அழைத்து சென்று விடலாம் என்கிற எண்ணத்தில் இருந்தான். சின்னையன்தான் கண் கலங்கினார். எவ்வளவு நாட்களாக தலைக்குனிவு இல்லாமல் வாழ்ந்து விட்டவர், அதனால் அவருக்கு அவமானமாக இருந்தது. தர்மகர்த்தாவாக இருக்கும் ஓர் பெரியவர் பெண் வீட்டினருக்கு சொந்தமான நகைகள், அவர்கள் வைத்து கொடுத்த பணம், சீர், கொடுத்த பொருட்கள் எல்லாம் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். ரம்யாவின் பெற்றவர்கள் தங்களுடைய மகள் வாழ்க்கை இந்த வீணா போனவனால் கேள்விக்குறி ஆகிவிட்டதே என்று கதறி அழுது அழுது களைத்துதான் போனார்கள். ஊர் பெரியவர் ஒரு டெம்போ வேன் பிடித்து ரம்யாவுக்கு கொடுத்த பாத்திரங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தார்கள். ராகவனின் அம்மாவிடம் நகைகளை கொண்டு வந்து கொடுக்க சொல்லவும் கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு பெண்ணை திருமணம் செய்து இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லி செய்த தவறுக்கான தண்டனையாக பஞ்சாயத்தில் ரம்யாவுக்கு 10 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு ராகவன், நான் ஏற்கனவே டிவோர்ஸ்க்காக கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், அதனால அவங்களையும் கோர்ட் மூலமா சந்திச்சுக்கிறேன் என்று திமிராக பேசினான். அதனால் ரம்யாவின் பெற்றவர்களும் கோர்ட்டில் இருந்து வந்த நோட்டீஸ்க்கு பதில் மனு தாக்கல் செய்தனர். அப்படியும் கோர்ட்டில் உடனே தீர்ப்பும் ராகவனுக்கு தண்டனையும் கொடுத்து விடவில்லை. ரம்யாவும் நம் வாழ்க்கையில் ராகவன் இல்லை என்றவுடன் தன் பெற்றவர்களின் விருப்பப்படி மேற்படிப்பு படிக்க ஆரம்பித்தாள். ரம்யாவும் தன் கஷ்டங்களை மறந்து படிப்பில் கவனம் செலுத்தி கஷ்டப்பட்டு படித்து மேல் படிப்பு படித்து முடித்து விடவும் ரம்யாவுக்கு நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலையும் கிடைத்துவிட்டது. கோர்ட்டில் கேஸ் வாய்தா மேல் வாய்தாவாக போட்டுக்கொண்டே இருந்தனர். ரம்யாவின் பெற்றவர்கள் தங்கள் மகளின் எதிர்காலம் குறித்து 5 லட்சம் வரை செலவு செய்து ராகவனிடம் இருந்து டிவோர்ஸ் வாங்கினார்கள். அதன் பிறகு ரம்யாவுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து மறுமணம் செய்து வைத்தனர். இப்பொழுது ரம்யாவின் வாழ்க்கை பயணம் சீரும் சிறப்புமாக அருமையாக செல்கிறது. ரம்யாவின் பெற்றவர்கள் பழனியப்பன் மாலா தம்பதிகள் தங்கள் மகளை ஒரு நல்ல இடத்தில் ஒப்படைத்த சந்தோஷத்தில் நிம்மதியாக தங்கள் முதுமை காலத்தில் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக வாழ்ந்தனர். இன்றைய காலங்களில் காதலர்கள் தங்கள் காதலை பெற்றவர்களிடம் சொல்லாமல் மறைத்துவிட்டு அவர்கள் பெண் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணத்தை செய்து கொண்டு கொஞ்ச நாட்கள் சென்ற பிறகு எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்று சாதாரணமாக சொல்லி பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்பு யோசித்து முடிவு செய்து தங்கள் பெற்றவர்களிடம் தைரியமாக சொல்லிவிட்டால் எந்த பெண்ணின் வாழ்க்கையும் வீணாகி போகாத அல்லவா? அதே போல தங்கள் பையனோ பெண்ணோ காதலிக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுடைய காதலை பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது அவர்கள் காதலிப்பவர்களை மறந்துவிட்டு பெற்றவர்கள் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முன் வந்தால் மட்டுமே அவர்களுக்கு
தங்கள் விருப்பப்படி திருமணம் செய்து வையுங்கள். தங்களுடைய சுயநலத்திற்காக வேறு ஒரு குடும்பத்தை சீரழிக்காதீர்கள். இன்றைய காலங்களில் சென்னை போன்ற நகரங்களில் ஒரு நாளைக்கு 300, 500 கேஸ்கள் குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் தான் வருகிறது. பொதுவாக யாரையும் குறிப்பிட்டு இந்த கதை எழுதப்படவில்லை. இன்றைய காலங்களில் வாழ்க்கையில் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை வைத்து புனையப்பட்ட கதை. நன்றி. இதுவரை நாம் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் மகிழினி பாபு அவர்கள் எழுதிய ராதையின் கண்ணன் இவனோ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.